அண்டு Start க்ளோஸ் எங்கே நடக்கும்னா 4:30 லண்டனுடைய க்ளோஸ். ஸோ க்ளோஸ் ஆகிற டைம் யாராலுமே வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நான் ஓப்பன் ஆகிற டைம் கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த டைமுக்கு தான் அந்த மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு லண்டன்லேயும் சொல்ல முடியாது, நியூயார்க்லேயும் சொல்ல முடியாது. ஆனால் மெஜாரிட்டியாக அது ஒரு டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. லண்டனுக்கு வந்து 4:30 to 5 o'clock வந்து க்ளோஸ் ஆகுதுங்கிற மாதிரி நம்ம 4:30 வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அண்டு நியூயார்க் மார்க்கெட் வந்து 5:30 to 6 o'clock இதுக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகும். இப்போ 4:30 to 5:30 அந்த 1 hour இருக்குது இல்லையா, அந்த 1 hour கேப் என்ன கேப்னா லண்டனுடைய லஞ்ச் பிரேக்கு. நம்மளுக்குலாம் இங்கே ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரேக்காக இருக்கும், அவங்களுக்கு லஞ்ச் பிரேக்காக இருக்கும். ஓகேங்களா. uh, 4:30 to 8:30 p.m. and New York session. ஸோ நான் வந்து இந்த டைம் ஃப்ரேம் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்லா இருக்குது. ஓகேங்களா. நிறைய பேர் வந்து நிறையா டைம் ஃப்ரேம்ஸ் வந்து சொல்லுவாங்க, கில் ஜோன்ஸ்னு ஒரு டைம் ஃப்ரேம் சொல்லுவாங்க, அப்புறமா டைம் தியரை பேஸ் பண்ணி இந்த டைமுக்கு கரெக்டாக மூமெண்ட் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், எனக்கு அது செட் ஆகலை. ஸோ இந்த டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த டைம்லாம் வந்து வரும்போது அதுக்கான ப்ராசஸ் கரெக்டாக நடக்குது, ரெகுலராக நான் வாட்ச் பண்ணி பார்த்ததில்ல. ஓகேங்களா. அண்டு 5:30 p.m. to 8:30. ஏன்னா இன்னும் சிலர் வந்து 8 மணிக்கு தான் நியூயார்க் மார்க்கெட்டே வந்து ஓப்பன் ஆகுதுன்னெலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. 5:30 to 6 o'clock மார்க்கெட் வந்து நியூ செஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். அண்டு 8:30 வரைக்கும் அந்த வாலட்டிலிட்டி இருக்கும். ஓகேங்களா. நான் மேக்ஸிமம் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த 6 மணி 6:30 மணி 7 மணி 7:30 மணி 8 மணி 8:30 மணி எஃப்ஓஎம்சி மட்டும்தான் உங்களுக்கு 12:30 1 மணிக்கு வரும். மற்ற எல்லா வாலட்டிலிட்டியான நியூஸுமே இந்த 5:30 to 8:30 வந்துடும். ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் செஷனை வந்து மார்க்கிங்க்கு. இதில் எந்தெந்த செஷன் எந்தெந்த மாதிரி ஆக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். யாராச்சும் சொல்லுங்க, ஏஷியன் என்னவா இருக்கும், லண்டன் என்னவா இருக்கும், நியூயார்க் என்னவா இருக்கும்? ஏஷியன் வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டு, லண்டன் வந்து மேனிபுலேஷன் மார்க்கெட், நியூயார்க் டைம் வந்து நியூயார்க் ட்ரெண்டிங் மார்க்கெட்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டுன்னு சொல்கிறத விட வாலட்டிலிட்டி மார்க்கெட் அப்படி சொல்லணும். அதே மாதிரி லண்டன் வந்து மிட் ஆஃப் மூவில் தான் இருக்கும். அது மேனிப்புலேஷனும் சொல்ல முடியாது. சம் ஆஃப் டைம் வந்து இங்கே ஒரு ஏஷியன் செஷன் இருக்குது, இதுக்குள்ளே ஒன் சைடாக பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல எங்கே இருக்குது மேனிப்புலேஷன்? ஏஷியனில் வந்து பிஓஎஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. சம்டைம்ஸ் இந்த பிஓஎஸ்க்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவும் எடுத்துகிட்டு போகும் மார்க்கெட்டு. லண்டனில் எப்போ மேனிப்புலேஷன் நடக்கும்னா ரெண்டாக பார்க்க மாட்டேங்கணும். ஏஷியன் செஷனை இருக்கிற மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வரணும். இப்போ என்ன ஆச்சு, மேலே இருக்கிற பிஎஸ்எல்லாம் கலெக்ட் ஆகிடுச்சு, கீழே இருக்கிற எஸ்எஸ்எல்லாம் கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி நடந்தால் தான் அது மேனிப்புலேஷனாக மாறும். ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த டைமில் நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம் ப்ரோ. ஓகே. இதை நாங்கள் ஸ்டார்டிங் பீரியடில் அவங்க நாட்டு டைமெல்லாம் நாங்கள் மாற்றி மாற்றி எழுதி 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 கடைசியில் ஐஎஸ்டிக்கு மாற்றுறதுக்கு எங்களுக்கு மண்டை காஞ்சிடுச்சு.
ஸோ இதை பற்றி இன்னும் தெளிவு வேணும்னா நாங்கள் டிஸ்கார்ட்லேயே வந்து போட்டிருப்போம். டே லைட் டைம் வந்து போட்டிருப்போம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரே சார்ட்ல தானே இருக்கும் ப்ரோ? ஆமாம், ஒரே சார்ட்ல தானே இருக்கும். இதில் என்னங்கண்ணா டவுட்டு? ஒரே சார்ட்ல தான் பார்க்க முடியும். ப்ரோ இதுக்கு இண்டிகேட்டர்லாம் இருக்கு அந்த செஷனுக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா ப்ரோ? ஏஷியன் செஷனுக்கு மட்டும் தனியாக ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அண்ட் லண்டன் நியூயார்க் ஏஷியன் மூணுமே கலந்த மாதிரி கலர் கலர் சார்ட் மேலே வந்து வச்சுக்கலாம், வானவில் அப்படிதான் மாதிரி. ப்ரோ பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நானும் யூஸ் பண்ணிருக்கிறேன். எனக்கு என்னமோ செட் ஆகல. அதில் கொஞ்ச நாள் நல்லா காட்டுது, கொஞ்ச நாள் வந்து தப்பாக காட்டுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அதை வந்து நாங்கள் வச்சுக்கல. நீங்க இண்டிகேட்டர் எது ப்ரோ யூஸ் பண்றீங்க? இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ. பாட்ஸ் எதுவுமே இல்லையா? நான் எல்லாமே மேனுவல் தான். எனக்கு பர்சனலான ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் நான் மேனுவல் தான். மற்றது நம்ம டீமில் ஸ்டாக்ஸ் எல்லாமே வாங்குவாங்க, அது நம்மளுக்கு ஷேரிங். இன்னைக்கு கூட நான் போட்டிருப்பேன் ஸ்டாக்ஸ், யாருன்னா பார்த்தீங்களா? லைனாக ஒரு 15 போஸ்ட் போட்டிருப்பேன். ஆமா பிரதர். பார்த்தேன் ப்ரோ, பார்த்தேன் வந்தது ப்ரோ. பட் ஆனால் எல்லாமே வீக்லி டைம் ஃப்ரேமா இருக்கு ப்ரோ. நீங்கள் ஸ்டாக்ஸ் பார்க்கணும்னா அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல ப்ரோ. ட்ரேடிங் வியூல நம்ம அந்த ஏரோ யூஸ் பண்றோம்ல, ஏரோ மார்க்கு, அது கீழே டைம் காட்டுது இல்ல ப்ரோ? அந்த நம்ம மூவ் பண்ண அது நம்ம இந்தியன் டைமுக்கு எப்படி ப்ரோ மாத்துறது? வேற டைமிங் காட்டுது. கொல்கட்டா வச்சுக்கோங்க. அது எப்படி ப்ரோ வைக்கிறது? வரேன் இருங்க. ஸோ இதில் தான் எதுலையோ ஒன்றத்தில் நாங்கள் போட்டிருப்போம். இது எங்கே தான் போட்டாங்கன்னு தெரில. அது சம்திங் ஏதோ ஒன்றத்தில் இருக்கும், தேடி பாருங்க ஃப்ரீயாக இருக்கும்போது. இல்லை ப்ரோ இதில் வரல ப்ரோ, ட்ரேடிங் வியூவில் வந்தது ப்ரோ. நான் உங்களுக்கு சொல்லலை ப்ரோ, பொதுவாக சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த செஷன் டைம் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அதை நாங்கள் எழுதி போட்டுருவோம். எஜுகேஷனல் கண்டென்ட், எஜுகேஷன் கண்டென்ட்ல இருக்குதா? நானே பார்க்க போட்டுக்கிறேன். இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க போடுகிறேன். ப்ரோ ஸ்டாக்ஸ் எதுல போட்டுருந்தீங்க? ஸ்டாக் அந்த இதே இல்ல ப்ரோ. இல்ல எங்களுக்கு இல்ல நினைக்கிறேன் அந்த மாதிரி காமிக்கல. ஸ்டாக் எஸ்எம்டி ட்ரேடர்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கேன். எஸ்எம்டி ட்ரேடர்ஸ் அதாவது உங்களுக்கு காட்டுதா? அதுல வந்து இண்டெக்ஸ் மார்க்அப், ப்ரீ மார்க்கெட், ஸ்டாக் காட்டவே இல்லை. எஸ்எம்டி ட்ரேடர்ஸ் காட்டவே இல்லை எங்களுக்கு. ஓகே ஓகே. அப்படின்னா உங்களுக்கு செஷன் முடிஞ்சதும் உங்களுக்கு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க மிஸ்டர் பிரபு ப்ரோவோட. ஸோ அவங்களோட நீங்கள் போயிட்டு இது பண்ணிக்கலாம். உங்க நேமும் அதே தானே ப்ரோ? பிரபு. என்னோட நேம் பிரபுலாம் இல்லை ப்ரோ. உங்க நேம் ப்ரோ? என்னோட நேம் வந்து நீர் தேவலை ப்ரோ. நீர் தேவலை நிக் நேம் கேட்கல ப்ரோ. அது நிக் நேமே இல்லை ப்ரோ. நான் எப்போ ஒரு நிக் நேம்னு சொன்னேன். அது என்னோட நேம் வந்து ஸ்ட்ரேஞ்ச் ப்ரோ. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா? டாக்டர்ன்றது நான் கூட சேர்த்துக்கிட்டேன். ஆனால் என்னோட நேம் வந்து ஸ்ட்ரேஞ்ச். உடனே மார்வல் ஃபேனெல்லாம் கேட்டுறாதீங்க. நான் மார்வல்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டேன் ப்ரோ. லிங்க் ஓப்பன் ஆகலன்னு சொல்றாங்க மெசேஜ்ல டிஸ்கார்ட்ல. இப்போதானே ப்ரோ எல்லாம் போட்டு வந்தோம் ப்ரோ. லிங்க் நாட் ஒர்க்கா? சரி இருங்க, நியூ லிங்கே போடும். ப்ரோ 2 லிங்க் அனுப்பிச்சுக்கிறீங்க பாருங்க ப்ரோ. நீங்க 7 லிங்க் ஒர்க் ஆகுது. இல்லை இல்லை இல்லை, அந்த ஒரு லிங்க்கை நான் தூக்கிட்டேன். ஃபஸ்ட்டு போட்டிருந்தது, செகண்ட் போட்டது தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆமா 7 போட்டு தான் ஒர்க் ஆகும். அது அவங்களுக்கு யாருன்னா சொல்லுங்க. லிங்க் யூஸ் திஸ் லிங்க்னு மென்ஷன் பண்ணி தான் போட்டு வந்தேன். ஓகே. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் ஒரே ஒரு பேட்ச் தான் நான் வந்து செஷன் எடுப்பேன். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எடுப்பாங்க செஷன்ஸ். ஸோ அதே மாதிரி லைவ் சாட்டில் வந்து உங்களுக்கு யாரும் எக்ஸாம்பிள் காட்ட மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு 4th பேட்ச் முடிஞ்சிட்டு அடுத்த 5th பேட்ச்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி ஒயிட் சாட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. உங்களோட சார்ட்ஸில் அதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணணும், அதாவது நீங்கள் அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. பேலாம் இல்லை, பேலாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே முடிச்சுட்டு லைவ் ட்ரேடிங்குள்ளன்னு ஒரு செஷன் வந்து ஆர்கனைஸ் ஆகும். அங்கே வந்து நீங்கள் என்ன மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே கிளியரா? ப்ரோ நெக்ஸ்ட் பேட்ச்க்கு தானே அது? இன்னொரு செஷன்னா ப்ரோ புரியல. ப்ரோ நீங்க வந்தாலே கிளியரா இருக்கும். இன்னும் ஒரு பேட்சுக்கு மட்டும் தான் நான் எடுப்பேன்னு சொன்னேன். இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். அதை விடுங்க ப்ரோ, வேற இந்த batch பேட்ச் அட்டன் பண்ணிட்டேன். ஓஹோஹோ, அதனால நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. ஜாலியா ஜாலியாக. ஓகே. ஸோ ஏஷியன் செஷன் எப்பயுமே வந்து ரேஞ்சாக தான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? மேக்ஸிமம் டேஸ் வந்து ரேஞ்ச் தான். ஸோ அந்த ரேஞ்சை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ இது வந்து ரேஞ்ச். இந்த டைம் என்னன்னா 4:30 to 12:30. நீங்கள் அது மார்க்கெட் இதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு இப்படி வந்திருக்கலாம். அப்படி வரும்போது நீங்கள் இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸு இல்லை ஹரிசான்டல் லைன் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 4:30 ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்லேருந்து 12:30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஐஸ் அண்ட் நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது இதே மாதிரி இருக்கணும்னு வந்து அவசியம் கிடையாது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். நீ யாரும் அன்னைக்கு வந்து லைவ் சாட்னே உட்காந்துட்டு இருக்கிற. ஏன் லைவ் சாட்னு உட்காந்துக்கிறீங்க? அதெல்லாம் காட்ட நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அதை பேஸ் பண்ணி நாங்கள் ட்ரேடும் எடுத்துட்டு வந்தோம். ஸ்டார்டிங் டிசம்பரோ ஜனவரிலையோ எடுத்துட்டு வந்தோம். அண்டு இதை நம்ம டைம் பீரியடு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இதை மோஸ்ட்லி வந்து அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. ஏஷியன் அக்குமுலேஷன் அண்டு ஏஷியன் ரேஞ்ச் அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும் இதை. ஓகேங்களா? அண்டு லண்டன் ஷார்ப்பாக என்ன பண்ணுவாங்க, 12:30 வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகிற மார்க்கெட் ஒன்று ஏஷியனுடைய லோவை தோக்கணும், அப்படி இல்லைன்னா ஏஷியனுடைய ஹையை போயிட்டு தோக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எந்த பக்கம் லிக்விடிட்டி கலெக்ட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து மூமெண்ட் ஆகும். அப்போது நெக்ஸ்ட்டு லண்டன் ஓப்பன் ஆகுது இல்லையா? லண்டன் தானே இப்போ ஏஷியன் மார்க்கெட்டில் இருந்த லிக்விடிட்டியை பை சைடு லிக்விடிட்டியும் செல் சைடு சிட்டிங் இருக்குது. அது வந்து யார் எடுக்கிறாங்கன்னா லண்டன் வந்து எடுக்கிறாங்க. சம்டைம்ஸ் லண்டன் எடுக்காமல் ஏஷியன் ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலே இருக்கும், நியூயார்க் வந்து எடுக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்ப்பீங்க. இப்போது இந்த ஏரியா வந்து ஏஷியன் லோவை எடுத்துருச்சு. இதை எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து மார்க்கெட் போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போது செல் சைடு இருந்த லிக்விடிட்டி கலெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பை சைடு சிட்டிங் இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண மார்க்கெட் வந்து மேலே போகும். சம்டைம்ஸ் இது நடக்காமலே இருக்கும், மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இது நடக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் டெக்னிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ண வந்துட்டிங்கன்னா அக்யூரேசி என்னென்னா 50-50 தான். ஸோ அதனால தான் இதை வந்து சொல்கிறது. அண்ட் இந்த ஒரு ப்ராசஸ் எது பண்ணோன்னா லண்டன் வந்து பண்ணோம். அது எந்த டைமிங்கில் பண்ணோன்னா 12:30 to 4:30 PM அந்த டைமிங்கில் வந்து மார்க்கெட் இதை வந்து மூவ் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிக்கும். என்ன ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்குது? இந்த ஏரியா வந்து ஸ்வீப்பு,
இல்லையா? ஸ்வீப் என்னன்னு தெரியுமா? லிக்விடிட்டி ஸ்வீப். அண்டு ஏஷியன் செஷனுடைய ஹையை போயிட்டு உடைச்சிடுச்சு. இதை நம்ம என்ன எடுப்போம்? சிஹெச்ஆ எடுப்போம் இல்லையா? அண்டு நியூயார்க் மார்க்கெட்டு வரும்போது என்ன நடக்கும்னா, கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இதை உடைக்கிறதுக்கு ஒரு பேஸ் வந்து போட்டு வச்சுருப்பானுங்க. அந்த பேஸ் வந்து எப்போ ட்ரிகர் ஆகும்னா, அந்த 5:30 to 6, 7, 8 இந்த டைமிங்குள்ளே வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ நேராக மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து நின்றுருக்கும் லண்டனில். ஸோ நியூயார்க் என்ன பண்ணணும், டக்குன்னு வந்து கீழே இறங்கி ட்ரிகர் பண்ணிட்டு வாட் எவர் அது என்ன டார்கெட்டோ அதை வந்து கொடுத்துருவாங்க. இந்த வேலைகளை தான் வந்து மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக வந்து செஞ்சிட்ருப்பாங்க மார்க்கெட்டில். ஓகேங்களா? இந்த ஒரு சீக்ரெட்டை தான் வந்து ஐசிடி பல விதமாக வந்து ஐபிடிஏ Q1 Q2 Q3 Q4 என்னென்னா அக்குமுலேஷன் வந்து Q1, எக்ஸ்பென்ஷன் ஆகிறது Q2, ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிறது Q3, ரிவர்சல் ஆகிறது Q4 இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி சொல்லியிருப்பார். ஏன்னா ஐசிடி லெவல்ஸ் இருக்கீங்களா உள்ள? அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது என்னன்னு. நீங்க சொன்னதை அப்படியே பேர் மாற்றி சொல்லியிருக்காரா ப்ரோ? அதில் சின்ன சின்ன வித்தைகள் வச்சிருக்காரு. அது எந்த இடத்துல வந்து ஜூடோ ஸ்வங்குன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இம்பேலன்ஸாக என்ட்ரி போடணும், இம்பேலன்ஸில் என்ட்ரி போடணுன்னுவாங்க. சம்டைம்ஸ் இடத்துல பிரேக்கராக மாற்றி எடுப்பாங்க, சம்டைம்ஸ் மிட்டிகேஷனாக மாற்றி எடுப்பாங்க. ஸோ அது இன்னும் டீப்பாக போகும் அவங்களோட தியரியில். ஐசிடினா ஒரு ட்ரேடரா ப்ரோ, இல்லை அது ஒரு கான்செப்ட் அந்த மாதிரிங்களா? அவர் ஒரு ட்ரேடர். அவர் பேர் வந்து மைக்கேல் அடல்ஸ்டன். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 30+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டான அவர். அவருக்குன்னு தனியாக ஒரு கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த கான்செப்ட்ல பல விதமான கண்டென்ட்ஸ் இருக்குது. இந்த எஸ்எம்சி இன்னைக்கு நம்ம வந்து பேசுறது எல்லாமே வந்து இவர் 1995 2000 அந்த டைமிங்லேயே வந்து பேசிக்கிறாரு. இப்போ சமீபத்தில் ஃப்ளிப் பண்ணுற கான்செப்ட் ரொம்ப ஃபேமஸாக பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு 2010 வந்து பேசியிருப்பாரு. ஓகேங்களா? ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் அந்த டைம் மாத்துறது மட்டும் அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? டைம் அந்த ஏரோ மார்க் சொல்லியிருந்தேங்க ப்ரோ. அது இங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குதுல்ல டைம், அதை போய் கிளிக் பண்ணுங்க. இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது கொல்கட்டான்னு ஒரு நேம் வருங்க, அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுடைய சார்ட்டில் வந்து இந்தியன் டைம் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இது புரிஞ்சிச்சா? இது ப்ரோ இது பார்க்க எதுக்குனே சொல்லி கொடுத்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு. அந்த அக்குமுலேஷன், அப்புறம் ஃபாஸ்ட் மூவ், ரீ அக்குமுலேஷன், எல்லா ஸ்டோரியும் அதே தான், செஷன்லேயும் அதே ஒர்க் தான் நடக்கும்னு சொல்கிறேன். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. அது டைமிங் உங்களுக்கு தெரியணும்ல, எந்தெந்த டைமில் என்னென்ன ஒர்க் செய்வானுங்கன்னு. ஆமாம் ப்ரோ. நீங்க எப்போ ப்ரோ ஆரம்பிக்க போறீங்க இந்த மாதிரி ஐசிடி மாதிரி நீங்க உங்களோட ஓன் கான்செப்டை எப்போ கிரியேட் பண்ண போறீங்க? ஒரு லெவல் ரீச் ஆகட்டும், எஸ்எம்டின்றது ஒரு லெவலுக்கு மேலே ரீச் ஆகட்டும். அப்போ நம்ம யூடியூப்பில் நிறைய கான்செப்ட்ஸ் எனக்கு தெரியும். எலியாட் தெரியும், கேன் தெரியும், ஹார்மோனிக் தெரியும், ப்ரைஸ் செக்ஷனில் எப்படினாலும் என்னால் பேச முடியும். எல்லாத்தையும் கடந்தா ஒன்று அப்படியே உருவாக்கணும். நீங்க ஒரு புக் எழுதிருங்க ப்ரோ, ஆளினால் நீர் தவளைன்னு சொல்லிட்டு வரும். ஒரு லெவலுக்கு மேலே நம்ம ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னா நம்மளுக்குன்னு புத்தர் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், புத்தருக்கு போதி மட்டத்தில் ஞானம் கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு புளிய மட்டத்தில் கூட கிடைக்காதானே? நிச்சயம் கிடைக்கும் ப்ரோ. அந்த மாதிரி கண்டிப்பா கிடைக்கும். நாமளும் வந்து கதை பேச ஆரம்பிக்கலாம், கொஞ்ச நாள் போட்டோம். ஓகேங்களா? நான் சொல்லிப்போம், உங்க ஸ்டூடெண்ட்னு சொல்லிப்போம் ப்ரோ உள்ள போய். ஓகே ஓகே. இதே தான் வந்து இங்கே சார்ட்டில் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் இன்னைக்கு இந்த இடத்துல ஒர்க்குனா உள்ளவே வந்து கிளியர் பண்ணிடலாம்.
இன்னையோடைய ஓப்பன் இங்கே இருக்குது மார்க்கெட்டு 3:30க்கு ஓப்பன் ஆகுது. இன்னைக்கு மண்டே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது 3:30. ஏஷியன் செஷன் 4:30க்கு ஓப்பன் ஆகுது இல்லையா? இது வந்து ஏஷியன் செஷன் உடைய ஓப்பன் ஏரியா. அப்போ 12:30 எங்க இருக்குது? இங்க இருக்குது. இது வந்து 12:30 உடைய லோ. இப்போ மார்க்கெட்டு 4:30 லைன், இந்த லைன் மாத்திப்போம், இந்த லைன். அண்ட் 12:30க்கு முடிஞ்ச லைன் இந்த லைன். மார்னிங் 4:30 டு மதியானம் 12:30 ப்ரோ? ஆமா ப்ரோ, கரெக்டாக ஸ்கூல் படிக்கும் போது 12:30க்கு லஞ்ச் விடுவாங்க இல்லையா? கண்டிப்பா ப்ரோ. அது மேக்ஸ்ல கொஞ்சம் லேட்டா விடுவாங்க. சாப்பிட்டு வருவோம்ல. இது வரைக்கும் வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்குள்ள எவ்வளவு ஹைலோ வந்து போயிருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இதுதான் வந்து லோ, ஓகேங்களா, ஏஷியன் மார்க்கெட்ல. அண்டு ஏஷியன் மார்க்கெட்டோட ஹை எது வந்து இந்த டைம் பீரியடுக்குள்ள ஓவராலாக எந்த சுங்க ஹை போயிருக்குதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இதுதான் இந்த ஹை. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. இது 12:30 இதுக்கு நேராக இருக்குது. அண்டு அதுக்கு நேரம் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் இந்த ஹரிசாண்டலில். அண்ட் இதுதான் ஏஷியன் மார்க்கெட்டு. இப்போ இந்த ஏஷியன் மார்க்கெட்டு லண்டன் மார்க்கெட்டு எதனா ஒரு பக்கம் போயிட்டு பிரேக் பண்ணணும். நாங்களாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இந்த கேண்டில் வந்துடுச்சு, இப்படி இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணோம். இப்போ நம்மளாம் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம் இல்லையா? என்ன பார்த்தோம், இந்த இடத்துல இங்கே ஒரு பிஓஎஸ் நடந்துடுச்சு. அப்போ இங்கே பிஓஎஸ் நடந்ததுக்கு எங்களுக்கு இதுதான் ஹை, இதுதான் வந்து லோ. இப்போ இந்த இடத்துல டெசிஷன் எக்ஸ்ட்ரீம் 2 விஷயங்கள் இருக்குது. கட் பண்ணிப்போம் அந்த இடத்தையும். இங்கே வந்து இப்படி பிரேக் பண்ணி வச்சிருக்குது. இது வந்து எங்களுடைய பிஓஎஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 20 பேருக்கு மேலே இருந்தாங்க உள்ள. என்ன ப்ரோ லோ மாறிடுச்சு? இருங்க இந்த பிரேக் அவுட் நடந்திருக்குதா, அதுவே போதும். நம்ம என்ன வேற எதனா அப்ளை பண்ண போகிறோம், நம்மளுக்கு பிஓஎஸ் நடந்தால் போதும். இது வந்து எங்களுடைய டெசிஷன். அண்டு இந்த ஏரியாவை இன்னும் டீப்பாக நாங்கள் நோட் பண்ணோம். ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில் வந்து புல்லிஷாக போயிட்டு இருக்குது. இந்த கேண்டிலோடைய லோ இது எடுக்கல, இந்த கேண்டிலோட லோ இது எடுக்கல, இந்த கேண்டிலோட லோ இது எடுக்கல. ஆமா தானே? ஆமா ப்ரோ. ஃபைனலாக இந்த கேண்டிலோடைய லோவையும் வந்து இது எடுக்கல. சாரி, இந்த கேண்டிலோட லோ வந்து இந்த கேண்டில் வந்து எடுக்கல. இங்கே வந்து ஃபைனலாக வந்து எனக்கு பிரேக் ஆகிருக்குது. ஓகேவா? அப்போ இது பிரேக் ஆனதுக்கு எனக்கு எது லோனா இதுதான் லோ, இது லோ வராது, இதுதான் லோவாக வரும். அப்போ இந்த லோவை வந்து நெக்ஸ்ட் எனக்கு பிரேக் பண்ணணும், இல்லை நெக்ஸ்ட் திருப்பி ஹையராகி வைக்கணும். அதாவது இந்த கேண்டிலுக்கு அப்புறமா வர கேண்டில் இப்படி வந்து எனக்கு மேலே போனால் இது எனக்கு லோவாக மாறும். அப்படி லோ இது மேலே போகாமல் திருப்பி கீழே வருதுன்னா நான் வந்து ரேஞ்ச் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஏரியா ஒன்றாதான் எனக்கு நெக்ஸ்ட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து திருப்பி ட்ரெண்டுக்கு கன்வெர்ட் ஆக போகுது. அப்படி பார்க்கும்போது எங்கே வந்து எனக்கு இந்த லோ உடச்சிச்சுன்னா இதுக்கு நேராக வந்து ஒடிக்குது. அப்போ நாங்கள் இந்த இடத்துல ஒரு பிளான் பண்ணோம். இதை ஃபுல்லாகவே வந்து ஒரு ஜோனாக போட்டோம். எக்ஸ்ட்ரீமாக நாங்கள் ஜோனாக போட்டோம். ஏன்னா இந்த ஜோனுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது. இது இங்கேயே வந்து ஃபஸ்ட்டே ஒரு வேலை செஞ்சுட்டாங்க.
இங்கே வந்து விக்கில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. உடனே இன்ஸ்டண்ட்டாக போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்டர் பிளாக் இங்கே டச் பண்ணிட்டாங்க. இங்கே பிரேக் அவுட் ஆனதும் சரிங்களா, அது அப்படியே வேலை செஞ்சிடுச்சு. இருந்தாலையும் நாங்கள் வந்து அதை மார்க் பண்ணிட்டு திருப்பியும் வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் அதையும் பார்த்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திருப்பியும் ட்ரிகர் ஆகிட்டு திருப்பியும் கீழே போய் டார்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே சொல்லிட்டு நாங்கள் இந்த 2 ஜோனை பிளான் பண்ணிட்டோம். அண்டு ஏஷியன் செஷன் மார்க் பண்ணோம் இல்லைங்களா நம்ம. ஆமாம் ப்ரோ. ஸோ ட்ரிகர் ஆகிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவை மார்க்கெட் உடச்சிருக்கோம். உடஞ்சிடுச்சு. இதுக்கான டார்கெட்டும் வந்து கொடுத்துடுச்சு. இப்போ நம்ம ஏஷியன் செஷன் மார்க்கெட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது இல்லையா? ஆமாம் ப்ரோ, அங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கு ஒரு வேறு கலர் பாக்ஸ் போட்டுப்போம். வான கலர் போட்டுக்கலாம். ஸோ திருப்பியும் வந்துச்சு அங்கேயும் நின்றுச்சு. முடியல ப்ரோ. ஏன் ப்ரோ? செஷன் முடியலன்னு சொன்னாங்க ப்ரோ. ஓ, உங்களால் முடியலன்னு நினச்சிட்டேன் நான். இல்லை ப்ரோ, இல்லை செஷன் முடியலன்னு சொன்னாங்க ப்ரோ. அண்டு இதுதான் வந்து அந்த 12:30. நான் வந்து 12:45 சம்திங் இந்த ஏரியாவில் இருக்கும்போது தான் நான் வந்து இந்த கேண்டில் நாங்கள் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் கொஞ்சம் பேசிட்டு சார்ட்டுக்குள்ளே போகிற அளவுக்கு இந்த கேண்டில் வந்து வந்துடுச்சு. இப்போ எங்களுக்கு ஏஷியனுடைய ஹை இங்கே இருக்குது இல்லையா, அண்டு ஏஷியனுடைய எல்லோ இங்கே இருக்குது. இதை எதனா ஒரு பக்கம் லண்டன் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். இப்போ ஆல்ரெடி இங்கே ட்ரிகர் ஆகிட்டு இந்த ஜோனை வேலை செஞ்சுட்டதுனால ஸோ திருப்பி இது மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ஜோன் போய் எடுப்பாங்க இங்கிற ஒரு பிளானில் நாங்கள் இருந்தோம். ஓகே, ஏன்னா இது ஆல்ரெடி இங்கே ட்ரிகர் ஆகிட்டு டார்கெட் கொடுத்துடுச்சு. ஸோ போயிட்டு இந்த ஏஷியனுடைய ஹை லிக்விடிட்டி எடுத்துச்சேன்னா லிக்விடிட்டி நேராக போய்ட்டு அந்த ஜோனை போய் ட்ரிகர் பண்ணி போகுதுன்னா நேராக வந்து இதை போய் டச் பண்ணிட்டு கீழே இறக்கிடுவாங்கங்கிற மாதிரி எங்களுடைய வியூ இருந்தது. ஆனால் இவனுங்க நாசுக்காக வேலை பண்ணானுங்க இன்னைக்கு மண்டேங்கிறதுனால. போயிட்டு இந்த ஏஷியனுடைய ஹையை மட்டும் அழகாக தூக்கிட்டு இந்த சப்ளையோடைய ஹையை உடைக்கவே இல்லை. அகெயின் ஒர்க்கு அங்கேருந்து அதை எடுத்த உடனே அடுத்த கேண்டில்லே வந்து நேராக ஒரு மூமெண்ட் ஆப்போசிட்டில் முடிச்சிட்டானுங்க இந்த ஏஷியன் லோவையை. நம்ம யாருக்கு என்ன தீங்க செய்யறோம்ன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு மூமெண்ட்டை கொடுத்தாங்க. நாங்கெல்லாம் இதில் வந்து என்ட்ரி போட்டுட்டு உக்காந்துட்டு இருந்தோம் இன்னைக்கு. ஆமாம். ஸோ எஸ்எல் ஸ்ட்ரிக்டாக வச்சுட்டு நாங்கள் ஏஷியன்லோ வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தோம் 1:5. ஓகேங்களா? ஆனால் ஆக்சுவல் லாஜிக் ஏஷியனுடைய ஹையே லோவையும் எடுத்து ஆப்போசிட்டான ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கணும். அப்படிதான் ப்ரோ நீங்க சொன்னீங்க ஸ்டார்டிங் ஒயிட் சார்ட் இல்ல ப்ரோ, இவர் இன்னைக்கு மார்க் பண்ண ட்ரேட பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உண்மை அதுதான். இப்போ ஏஷியனுடைய ஹையை வந்து தூக்கிடுச்சுன்னு ஆப்போசிட் மூவ் வரணும்னு சொல்றேன் இல்லையா? அது தூக்கும் போது என்ன நடக்கும்னா எங்க அது உங்களுக்கு வரைஞ்சிக்கு வரணுது கொஞ்சம் கீழே வருது இல்லையா? இங்க ஒரு ஜோன் என்னத்துக்கு போட்டேன் நானுங்க. கீழே பிரேக் பண்ணதுன்னா இன்ஸ்டண்டா அந்த ஏஷியன் செஷனுக்கு கீழே என்ன ஒரு டிமாண்ட் ஜோன் இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ரிகர் பண்ணிட்டு மேலே போகும். இது நடக்காம இப்படி மேலே போயிட்டு பிரேக் ஆகுதுன்னா மேலே ஒரு சப்ளை ஜோனுக்கும் அதை ட்ரிகர் பண்ணிட்டு ஏஷியன் லோக்கு மார்க்கெட் போகும். ஓகேங்களா? நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் அதுதான். ஆனா அது நடக்கல இன்னைக்கு. ஆனா அவன் நடந்தது வந்து ஒரு சப்ளைல தான் கீழே விழுந்தான். அது வெர்ஜினிட்டி இழந்த சப்ளைல இருந்து திருப்பி ட்ரிகர் ஆகிட்டு கீழே விழுந்தாங்க. அதுதான் அங்க இருக்கக்கூடிய கொலாபரேஷன் இன்னைக்கு. ஸோ மேல இங்க ஸ்வீப் அடிக்க போகுதுன்னா அது போயிட்டு ஒரு சப்ளையோ ட்ரிகர் பண்ணும். கீழே ஸ்வீப் அடிக்க போகுதுன்னா அது போயிட்டு ஒரு டிமாண்டை ட்ரிகர் பண்ணும். இதை சொல்லாம இப்போ இந்த டிமாண்ட் ட்ரிகர் பண்ணதுக்கு
திருப்பி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க சார். கேக்குது எல்லாருக்குமே? கேக்குது ப்ரோ. சார் இல்ல வாய்ஸ் வரல. ப்ரோ வாய்ஸ் வரல. ப்ரோ பிரேக் ஆகுது ப்ரோ. பிரேக் ஆகுதா? இப்ப இப்ப கேக்குதா? இப்ப கரெக்டா கேக்குது. கேக்குது. இப்ப கிளியரா கேக்குது. ஓகே ஓகே. இந்த டிமாண்ட் ட்ரிகர் ஆனதுக்கு இது வந்து CHO CH. இப்ப தெரியுதுங்களா? இந்த CHOல நியூயார்க் வந்து என்ட்ரி எடுத்துட்டு கிளம்பும். அதாவது இந்த டிமாண்ட்ல என்ட்ரி போட சந்தேகமா பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு CHO கொடுக்கும். அந்த CHO வந்து நியூயார்க்ல என்ட்ரி கொடுக்கும் உங்களுக்கு. வாய்ஸ் கிளியர் வருது எல்லாருக்கும்? கேக்குது ப்ரோ. வருது. அதனாலதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து போட்டு. ஸோ அதே ஆனா தான் ஒரே ஒரு வந்து doubt. இன்னைக்கு இருங்க பேசி முடிச்சிடலாம். இப்போ இந்த சப்ளைக்கு எல்லாருமே சந்தேகமா பார்த்துருப்போம். என்ட்ராயிரம் மட்டும் இல்லையா? ஆமா ப்ரோ. அதுக்கு கொடுத்த CHO தான் இது. அப்போ சப்ளை எங்க இருக்குது? இதுக்கு மேல இருக்கு ப்ரோ. அந்த இதுதான் அந்த சப்ளை. ப்ளூ கேண்டில். ஏஷியனுடைய ஹையஸ்ட் ஸ்வீப் அடிச்ச ஒரு சப்ளை இது. அது வந்து இங்க கீழே பிரேக் ஆஃப் பண்ணிடுச்சு. இந்த லைன் நீங்க என்னவா எடுப்பீங்க? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சப்போர்ட்டா ப்ரோ? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். டோச் பிளஸ் ரெண்டுமே எடுக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா அங்க ட்ரெண்ட் பைரஷா வந்துட்டு இருக்குது. ஸோ அது கீழே வந்து உடஞ்சா நீங்க ஆக்சுவலா மார்க் பண்றது BOS தான் இருக்கணும். இங்க மேல போயிட்டு ஒரு ஸ்வைப் அடிச்சுட்டு கீழே இறங்குறாங்கன்னா CHO + BOS அப்படி மார்க் பண்ணணும். ஓகே ப்ரோ. ரெண்டு பேருமே நானும் டிராப் பண்ணி வச்சிருக்கிறேன் ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ இதை நம்ம நியூயார்க்கு வருதான்னு பார்க்கணும். அதாவது அது எப்படி வரணும்னா இங்க வந்து ஒரு கரெக்ஷன் போட்டிருக்கணும். நியூயார்க் வரும், டக்குன்னு உள்ள போய் டக்குன்னு கீழே இறங்கணும். இதுதான் ஆக்சுவல் லாஜிக். அந்த இடத்துல வந்தா ட்ரேடு, இல்லாட்டி நீங்க வெயிட் பண்ணிட்டு அமைதியா இருக்கணும். ஆனா ப்ரைஸ் இன்னுமே வரல. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து செஷன் பேசிஸில் ட்ரேடு பண்ணணும். ஸோ அந்த டைம் ஃப்ரேமை ஃபஸ்ட்டு நீங்கள் ஏஷியனை வந்து மார்க் பண்ணணும். அது லண்டன் எப்படி எடுக்கிறான்னு பார்த்துட்டு லண்டன்லேருந்து ஒரு CHO கொடுக்குதுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நியூயார்க்கில் அந்த என்ட்ரிக்கு நேராக வருதுன்னா நீங்கள் என்ட்ரி போகலாம். இல்லை லண்டனில் ஏதோ ஏசி செஷனுக்கு மேலேயோ கீழேயோ ஒரு டிமாண்ட் ஜோன் இம்பேலன்ஸோடு BOS பண்ணிட்டு நிற்கிறாங்கன்னா அந்த ஒரு டிமாண்ட் ஜோனை நீங்கள் வேலிடாக எடுத்து, இப்போ ஏஷியன் லோவில் வந்து டிமாண்ட் எடுக்குதுன்னா ஏஷியன் ஹையை நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஏஷியன் ஐயை எடுக்கிறாங்கன்னா அங்கே ஏஷியன் ஐக்கு மேலே இருக்கிற சப்ளைவை நீங்கள் எடுத்துட்டு ஏஷியன் லோவை வந்து டார்கெட் பண்ணணும். இது லண்டன் செஷனுடைய ட்ரேடு. அண்ட் நியூயார்க் செஷனுடைய ட்ரேடு எதுவோ இருக்கும்னா இங்கே நியூயார்க் ட்ரிகர் ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து லண்டனுடைய ஹை, இது லண்டனுடைய லோ. இப்போ உங்கள் டிமாண்ட் ட்ரிகர் ஆகுதுன்னா நீங்கள் வாட் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லைங்களா, அதே மெத்தடில் இங்கே டிமாண்ட் ட்ரிகர் ஆச்சுன்னா இந்த ஹையை நீங்கள் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஹை எதோட ஹைனா லண்டனுடைய ஹை. கிளியரா? இப்படி தான் நீங்கள் செஷன் பேசிஸில் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்கான டைமிங் அதை வந்து நீங்கள் மஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் அந்த டைமிங் சொன்னது உங்களுக்கு. அப்புறம் சார்ட் 15 மினிட்லயே யூஸ் பண்ணலாமா இல்ல இந்தியன் கம்மியா டைமிங் பண்ணலாமா? எதுனாச்சும் இருக்கா? 4 hour 1 hour 15 நிமிஷம் இன்ட்ராடே ப்ளே பண்ணுறீங்கன்னா செஷன்ல இன்ட்ராடே மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் இல்ல பீரியட் எது பண்ணலாமா? எடுத்து வச்சுட்டு நீங்கள் செஷனில் இன்றைக்கி என்டர் ஆகுறீங்க, மார்க்கெட்டில் என்ட்ரி ட்ரிகர் ஆகும்போது வாலட்டிலிட்டாக இருந்துச்சு, அதுக்கு மேலே மார்க்கெட் லேசினஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாள் கூட அது டார்கெட் போகும். ஓகே ப்ரோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல எக்ஸ்பைரி எல்லாம் இல்லை தானே ப்ரோ? ஃபாரெக்ஸில் ஆப்ஷன் இருக்குது, ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து எக்ஸ்பைரிலாம் கிடையாது. ஓகேங்களா? எடுத்து வச்சு நீங்கள் 6 மாதம் கூட ஒரே பொசிஷன் கூட ஹோல்டு பண்ணலாம். ஆனால் ஃபாரெக்ஸில் ஆப்ஷன் இருக்குது, யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது இல்லை தெரியுமா இருக்கிறது? இல்ல ப்ரோ ஃபியூச்சர்ஸ் தான் ப்ரோ கேள்விப்பட்டேன். ஆப்ஷன் இருக்குது ஃபாரெக்ஸில். ஆனா இப்போ ஏசியன் ப்ரோ இதே மாதிரி இந்தியன் டைமிங்க்கு எதுனாச்சும் இருக்கா? இந்தியன் டைமுக்கு இந்தியன் லைவ் ட்ரேட் வரும்போது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க.
இது எதனால நம்ம ஏஷியன், எதனால நியூயார்க், எதனால நம்ம லண்டன் எடுக்கிறோம்னா, அந்த நாட்டோடைய ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அவங்க நாட்டோடைய கரன்சி வந்து ஃபாரெக்ஸில் இம்பாக்ட் கொடுக்கும் கொஞ்சம். ஸோ அந்த டைமிங்கை நோட் பண்ணிவிட்டு அந்த டைமிங்கில் மூவ்மெண்ட் ஸ்பீடாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டைமை நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த டைமிங்கில் சப்ளை டிமாண்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் கொஞ்சம் பக்காவாக ஒர்க் ஆகுது. கிளியரா? கிளியர். ஓகேண்ணா. ப்ரோ இந்த செஷன் டைம் ட்ரேட்னா என்ன டைம் ஃப்ரேம் ப்ரோ யூஸ் பண்ணீங்க? என்ன ப்ரோ செஷன்? அதுதான் 4 hours 1 hour 15 minutes. அதாவது 4 hourல ட்ரெண்டை பாருங்க. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரே நிமிஷம். இப்போ இங்கே வந்து ஒரு பியர் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்குதுன்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஏஷியன் செஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேலே சப்ளை இருக்கும். இப்போ ஏஷியன் செஷன் இங்கே இருக்குதுன்னா மேலே தூக்கி அடிச்சுட்டு கீழே இறங்கும். இப்போ இங்கே என்ன கலெக்ட் ஆகுது? ஏஷியனுடைய லிக்விடி கலெக்ட் ஆகிட்டு சப்ளை ட்ரிகர் ஆகுதுல்ல. இப்போ இந்த இடத்துல என்ன ட்ரெண்டு? செல் ட்ரெண்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் செஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே ப்ரோ. ஓகே. இது அப் ட்ரெண்டாக போயிட்டு இருக்குதுன்னா இது உங்களுக்கு ஏஷியன் செஷனாக இருக்கும். இது பிரேக் அவுட்டாக இருக்கும். இப்போ புல் பேக்கில் வந்து உங்களுக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சேம் நீங்கள் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறீங்களோ அதே தான். அதோட நீங்கள் ஏஷியன் செஷன் நான் செஷன் இந்த டைமில் இது வால்டிலிட்டியாக இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. இதை தான் இன்னைக்கு வந்து 50,000 1 லட்சம்னு சொல்லிட்டு நிறைய விதமான பேரை வச்சுக்கிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கில் ஜோனு, ஜூடோ ஸ்விங்கு, நிறைய ஸ்விங்கு சொல்லுவாங்க. அதில் இந்த Q1 Q2 Q3 Q4 சொல்றதுக்கே ஒருத்தர் 50,000 1 லட்சம்லாம் வாங்குறானுங்க. ப்ரோ அந்த கில் ஜோன் என்ன ப்ரோ? அந்த டைமிங்ல கில் பண்ணுவாங்க ப்ரோ உங்களை. அந்த ஸ்வீப் பண்றத அப்படி சொல்றாங்களா? அப்படி அப்படி அதுதான் ப்ரோ சொல்றாங்க. ப்ரோ இந்த ஏசியன் செக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம லண்டன் செக்ஷன் ஓபன் பண்ணல ப்ரோ? சொல்லுங்க. அது ஸ்டாப் ஹண்ட் தானே ப்ரோ? அதுவும் இப்படிதானே வரும். கீழே வந்து லிக்விட் கனெக்ட் பண்ணி திருப்பி மேலேயும் கலெக்ட் பண்ணுது. லிக்விட் கலெக்ஷன் தான் ப்ரோ உங்களுக்கு. ஸ்டாப் பண்ணிட்டு லிக்விட் ஸ்வீப் எல்லாம் ஒன்று தான் ப்ரோ. எத்தனை தடவை ப்ரோ நான் சொல்றது உங்க எல்லாருக்குமே? ஓகே இல்ல சொல்றேன் ப்ரோ, அது ஸ்டாப் பண்ணிட்டு தான் அப்படின்னு. சார் உங்களுக்கு இப்போதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆமா அது ஸ்டாப் பண்ணிட்டு தான். ஓகே ப்ரோ. இப்போ ஏன் இதை ஸ்டாப் பண்ணிட்டு? இப்போ ஏஷியன் லோல வந்து இங்க பையர்ஸ் இருப்பாங்க, இங்க பையர்ஸ் இருப்பாங்க, இங்க பையர்ஸ், இங்க பையர்ஸ். இவங்களோட எஸ் எல்லாம் இதுக்கு கீழே இருக்குது. அது கீழே அடிக்கும் போது இங்க ஸ்டாப் பண்ணிட்டு அடிக்குது. இது எஸ்ல அடிக்குது இல்ல? அதான் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. ஓகேவா? ஓகே ஓகே கிளியர் ப்ரோ. இருங்க ஒரு PDF போயிட்டுனா ரிஸ்க் ரிவார்டு மேனேஜ்மெண்ட் இருக்கும். அண்டு உங்க கையில ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. ஜஸ்ட் அப்படியே ஒரு இமேஜினரி பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. உங்க கையில ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. ஒரு ட்ரேடுக்கு 20% ரிஸ்க்னா எவ்வளோ ரிஸ்க் வரும் 10,000 ரூபாயில? 1000 ரூபா ப்ரோ. 2000 ரூபா ப்ரோ. 2000 ரூபா ப்ரோ. நீங்க 20% 2000 ரூபா. ஆமா 2000 ரூபாய் தான். நீங்க மாசத்துக்கு ஒரு ட்ரேடு பண்றீங்க. டைம் ஃப்ரேம் வந்து டே டைம் ஃப்ரேம் இல்லை வீக்லி டைம் ஃப்ரேம் இல்லை மந்த்லி டைம் ஃப்ரேம். இதே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஓகே. அதுல வருஷத்துக்கு எத்தனை மாசம் இருக்குது? 12 மாசம். 12 மாசம். இப்போ 2 பேரை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஒன்று யூரோ யூஎஸ்டி கோல்டு இந்த மாதிரி ஏதோ நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா JPY CHF கேட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கிறீங்க போயிட்டு. டே டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ணா அக்யூரசி இருக்குமா இருக்காதா? இதே சப்ளை டிமாண்ட் மெத்தட் டே டைம் ஃப்ரேம்ல ஒரு 1:3 இல்ல 1:5 அதிகமா இருக்கும் ப்ரோ. சரி 12 மாசத்துக்கு 12 ட்ரேட் பண்றீங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு ட்ரேடு. ஒரு மாசத்துக்கு ஒரு ட்ரேட்னு 1 டே டைம் ஃப்ரேம்ல எக்ஸிக்யூட் பண்றீங்க. 12 மாசத்துக்கு 12 ட்ரேடு. உங்களுடைய கேபிட்டல் வந்து 10,000 ரூபாய். ஒரு ட்ரேடுக்கு வந்து 20% ரிஸ்க். ஒரு ஜஸ்ட் ஒரு 1:5 வந்து நீங்க ஏம் பண்றீங்க ஒரு ட்ரேடுக்கு. 1:5 அந்த ட்ரேடு போயிட்டு டிபி அடிக்குது.
அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டு என்னவா இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேடு 12,000 ரூபாய் ரிஸ்க்கு, லாஸ் ஆச்சுன்னா 2,000 ரூபாய் லாஸ் ஆகும். ப்ராஃபிட் ஆச்சுன்னா 1:5க்கு எவ்வளோ வரும்? அக்கௌண்ட் டபுள் ஆயிடும். 10,000 ரூபாய் 10,000 ரூபா ப்ரோ, 10,000 டபுள் ரூபா. ஆயிடும். அக்கௌண்ட்டு 14,000 ரூபா 20,000 ரூபாவா மாறிடும். ஓகேங்களா? ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ. ரைட்டு. இப்போ நீங்கள் மாதத்துக்கு ஒரு ட்ரேடு பண்ணுறதுனால 12 ட்ரேடுமே உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். அது போகாமல் இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, 12 ட்ரேடு ப்ராஃபிட்டில் போகுது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு ட்ரேடுக்கு 20% ரிஸ்க்கு, 12 ட்ரேடும் ப்ராஃபிட்டு. இப்போ 20,000 ரூபாய் இருக்கும்போது 20% ரிஸ்க்குனா எவ்வளோ ரிஸ்க் வருது? 4,000 ரூபா. 4,000 ரூபாய். அந்த ட்ரேடு 1:5 போய் டார்கெட் அடிக்குது. 20,000 ஓகே. எவ்வளோ இப்போ அக்கௌண்ட் என்னவா இருக்கும்? 20,000 டபுள் ஆயிடும். அப்படியே அந்த டபுள் மாதிரி 1 இயர் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து 2 மாதத்துக்கு கால்குலேஷன் சொன்னேன் பார்த்தீங்களா? ஆமா ப்ரோ. அந்த மாதிரி நீங்கள் 1 இயருக்கு 12 ப்ராஃபிட்டாக 1:5 வந்து முடிக்குது. இயர் எண்டில் உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்? டபுள் ஆயிட்டு அப்படியே 40 கால்குலேட் பண்ணலாம். 40 80 அப்படியே காம்பவுண்டிங் மாதிரி போயிட்டே இருக்குங்க ப்ரோ. காம்பவுண்டிங் தான், அப்படியே போட்டுன்னு போங்க. காம்பவுண்டிங் தான் ப்ரோ அது. 320 ப்ரோ எங்கேயோ போகுது ப்ரோ. அம்மா நீங்கள் போடுங்க 12 மாதத்துக்கு எவ்வளோ வருதுன்னு அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. அதான் ப்ரோ அப்படியே டபுளா போட்டே போறேன் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் 10 20 அதுதான் டபுளா போட்டு ஒரு 160 320 320 ப்ரோ அதுக்கு மேல போமா 1,00,000 கம்மி ப்ரோ. அதெல்லாம் 320 6 ப்ரோ 10/12 ப்ரோ. 640 நான் 1 இயருக்கு ரிசல்ட் கேட்டேன் என்னவா இருக்கும்னு. ப்ரோ 2 கோடி 4 லட்சத்தி இல்ல தப்பா 80,000. இருங்க நான் போறேன் ப்ரோ. 2 கோடி 4,80,000. யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். 2 கோடி 4,80,000. கரெக்டா? 20 கோடியா ப்ரோ? 20 கோடி 4,80,000 ப்ரோ. 2/16 கார் இல்ல கரெக்ட் அது. சரி அப்படியே நானே சொல்றேன் போடுங்க, ரொம்ப நேரம் டைம் எடுக்கிறீங்க ப்ரோ. 2 lakhs 2 கோடியே 80 சார். 2 கோடி 80 48 lakhs ப்ரோ. 2 கோடி 80 இல்ல ப்ரோ 2 கோடியே 4,80,000 ப்ரோ. 2 கோடியே 4,80,000 ப்ரோ. சரி நான் சொல்றேன் அப்படியே போடுங்க. சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாங்க. 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஆச்சு, 20,000 ரூபாய் 40,000 ரூபாய் ஆச்சு. இது எந்த மந்த்ல ஆச்சு 40,000 ரூபாய்? செகண்ட் மந்த். செகண்ட் மந்த்ல 40,000 ரூபாய் ஆயிடுச்சு. தேர்ட் மந்த்ல இல்ல ப்ரோ செகண்ட் மந்த் ஃபர்ஸ்ட் மந்த்லயே 20,000, செகண்ட் மந்த்ல இன்வெஸ்ட் பண்றப்போ 20 40 எடுத்துட்டோம் எண்ட் மந்த்ல. தேர்ட் மந்த்ல 80,000 80. தேர்ட் மந்த் 40ல தான ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவோம். தேர்ட் மந்த்ல 40ல ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் மந்த் முடியும் போது 80 எடுக்க போறீங்க வெளில. ஆமா ப்ரோ. ஓகேங்களா? சோ அப்ப 80 1.6. ஃபோர்த் மந்த் 80ல ஸ்டார்ட் பண்ணி 160 எடுப்பீங்க. அதாவது 1,60,000. 1.6. ஆமா ப்ரோ. அப்போ ஃபிஃப்த் மந்த் ஸ்டார்ட் பண்ணும்போது 1,60,000ல ஸ்டார்ட் பண்ணி ஃபிஃப்த் மந்த் எண்ட் ஆகும்போது 3,20,000 வந்து வெளில எடுப்பீங்க. மந்த் ஸ்டார்ட் பண்ணும்போது 3,20,000ல ஆரம்பிச்சு 6,40,000 வெளில எடுப்பீங்க. செவன்த் மந்த் ஸ்டார்ட் பண்ணும்போது 6,40,000ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சு 12,80,000 நீங்க வந்து செவன்த் மந்த் முடிப்பீங்க. அண்ட் எய்த் மந்த் 12,80,000. அது எய்த் மந்த் 25,60,000. ரைட்டா? இப்போ எய்த் மந்த் ஹெண்ட் ஆயிடுச்சு. நைன்த் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. 51.2. 51.2 lakhs. 2 lakhs. 51,20,000. ஆமா ப்ரோ. அப்படியே வருது. ஆமா ப்ரோ. ஆமா சார் 51.2 தான். அதாவது 51 லட்சம். இருங்க. இது எத்தனாவது மாசம்? 8th 9வது மாசம். 9வது மாசம் ப்ரோ. உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது? 0.5 crore இருக்கு. 10வது மாசம் ப்ரோ. 10வது மாசம் ப்ரோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 crores வருமா ப்ரோ?
இல்ல bro, இல்ல 5 crores 4 கோடியே 9 லட்சம். ஒருத்தர் சைலண்ட் ஒருத்தர் 8th month ஹெண்ட் ஆகும்போது தான் உங்க கையில 25,60,000 இருக்கும். அண்ட் 9th month ஹெண்ட் ஆகும்போது 51,20,000 இருக்கும். ஓகேங்களா? அண்ட் 10th month எண்ட் ஆகும்போது எவ்வளவு இருக்கிறோம்? 1 crore 24 lakhs 2,40,000 இருக்கும் bro. 1 crore 2,40,000. 2 lakh. இது 10th month ஹெண்ட் ஆகும்போது 1 crore 2,40,000 வந்து உங்ககிட்ட இருக்குது. 11th month நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. 2 crore 4 lakhs 2 crore இல்ல bro 2 crore 4,80,000. Last month 4,80,000. இப்போ 11th month end ஆகுது. இப்போ 12th month ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் annual 4 போகுது. இப்போ 4 crore 8 lakh 9 lakh 9 lakhs 9,60,000. இப்போ உங்க ஆரம்பம் எங்க ஆரம்பிச்சிச்சு? 10,000. 10,000 ரூபாயில இருந்து ஒரு வருஷம் முடியும் போது எங்க இருக்கிறீங்க? 4 கோடி 10 லட்சம் ரூபாய்க்கு 4 கோடி 10 லட்சம் 10,000 ரூபாய் 4 கோடிக்கு போய்க்கிறீங்க. அப்ப நீங்க எத்தனை கோடி போவீங்க? அது உனக்கு கேவலாத விஷயம். சும்மா இல்ல bro சும்மா கேட்டேன். இப்போ மாசத்துக்கு ஒரு ட்ரேட் நீங்க 12 ட்ரேட் ப்ராஃபிட் மட்டுமே கால்குலேட் பண்ணும்போது 4 கோடிக்கு போகுது. நீங்க இதுல 50-50 அக்யூரேசி, டெய்லி டைம் ஃப்ரேம்ல 50-50 அக்யூரேசி, அதே 20% ரிஸ்க் பர் ட்ரேடுக்கு. மாசத்துக்கு ஒரு ட்ரேடு, 12 ட்ரேட்ல 6 ட்ரேடு ஃபிளாப், 6 ட்ரேடு வந்து ஹிட். 2 கோடியே சம்திங் 10 லட்சம் ரூபாய் கூட சம்பாதிக்க 2 கோடி 48 லட்சம் வரும் ப்ரோ. அப்படிலாம் வராது. இல்ல அப்படி வராது ப்ரோ, கம்மியா தான் வரும். 10 லட்சம் ரூபாய் வரும் ப்ரோ. 10 லட்சம் ரூபாய் வரும் ப்ரோ. 10 லட்சம் ரூபாய் கூட வராதான்னு கேக்குறேன். வரும் ப்ரோ. 10,000 ரூபாய் ஆரம்பிச்சு வருஷம் முடிவுல 10 லட்சம் ரூபாய் பத்தாதான் என்ன உங்களுக்கு? போதும் ப்ரோ, தாராளமா போதும் ப்ரோ. எடுக்கு இப்படி நீங்க பிளான் பண்ணி மாசத்துக்கு ஒரு ட்ரேடு பண்ணாலே உங்களால வந்து சீக்கிரமா மில்லியனர் மாதிரி ரீச் பண்ண முடியும். ஏன்னா நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஏன் மாசத்துக்கே 4 ட்ரேடு 3 ட்ரேடு 2 ட்ரேடுன்னு சொல்லுங்கிறேன்னா அதான் காரணம். ஓகே ப்ரோ, புரிஞ்சிச்சு ப்ரோ. இப்பதான் ப்ரோ புரியுது. அக்யூரசி அதிகமா. கேபிட்டல் ப்ரோ என்ன ப்ரோ? இந்த கேபிட்டல் தெரிஞ்சுக்கலாமா? கேபிட்டல்லாம் வெளில சொல்லக்கூடாது ப்ரோ. டீம்ல அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ப்ரோ. மோஸ்ட்லி யாருமே சொல்ல மாட்டாங்க ப்ரோ. எடுங்க, அது சொல்லக்கூடாது. கேபிட்டல் சீக்ரெட். நீங்க ஃபண்ட் அக்கவுண்ட் யூஸ் பண்ணீங்களா ப்ரோ? ரிவீல் ஆகும் அன்னைக்கு நாங்களே வந்து சொல்றோம். ஒரு பெரிய லெவல் டீம் பூம் ஆகட்டும், அன்னைக்கு நாங்களே சொல்றோம். ஜஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு இதை நீங்க பண்ணாவே நீங்க வந்து உங்க லைஃப் செட்டில் ஆகலாம். உங்க ட்ரேடிங் கரியர் லைஃப் கரியரா உள்ள வந்திருக்கிறீங்க. ஒரு 10,000 ரூபாய் அதை இழக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்க மாட்டீங்க அந்த இடத்துல. ப்ரோ இப்ப நீங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடரா ப்ரோ? நீங்க என்னப்பா நீ எப்படி கேள்வி கேக்குற? எப்படிப்பா சொல்லி கொடுக்குறாரு வியாபாரி ப்ரோ? என்ன சொல்றது? ஸ்டோரி மட்டும் கேளுங்க ப்ரோ. சரி ஓகே, அவருக்கு ஏதோ தெரிஞ்ச ஃபண்ட் அக்கவுண்ட் யூஸ் பண்ணீங்களா ப்ரோ? நான் ஃபண்டிங் அக்கவுண்ட்லாம் யூஸ் பண்றது இல்ல ப்ரோ. ஓ ஓகே ப்ரோ, அத பத்தி ஒரு ட்ரூத் வேற சொல்றேன் நீங்க ப்ரோ. ஒரு ஃபேக்ட் ஃபண்டிங் அக்கவுண்ட்ல இன்னொரு ஆல்மோஸ்ட் 6 months to 1 year அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. அதுக்குள்ள சம்பாதிச்சிட்டாங்க உண்டா ப்ரோ? இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. பிளாக் இருக்கு. கேன்வாவுடைய ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ ஷேர் வருது ப்ரோ. ஓகே வந்துச்சு ப்ரோ. என்ன இருக்குது இதுல? ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட். இவங்களை என்னவா மாத்தோம்னா மார்க்கெட்ல டிசிப்ளினான ஒரு ட்ரேடரா வந்து மாத்தோம்.
இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போயிடலாம். ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு ஹைப் ஏற்றுறதுக்காண்டி சொல்லிட்டு இருந்தேன். கண்டிப்பாக இந்த பிளானை நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு 10,000 ரூபாய் வச்சுட்டு ஒரு இயர் எண்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 10 லட்ச ரூபான்றது ஈஸியாக உங்களால் வெளில எடுக்க முடியும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மார்க்கெட்டை தான் வந்து எழுதி வச்சுருக்கிறேன். கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டுன்னு போட்டு எந்தெந்த மார்க்கெட்டுக்கு என்னென்ன கேபிட்டல் நம்மளுக்கு தேவை. கேபிட்டல்னால் உங்களுடைய ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஃபண்ட், அதுதான் கேபிட்டல். இப்போது இந்தியன் மார்க்கெட் சைடு போகிறீங்கன்னா இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ், ஓகேங்களா, எஃப் அண்ட் டவுன் சொல்லுவாங்க, அது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அண்டு இண்டெக்ஸ் ஆப்ஷன் பையிங், இந்த மாதிரிலாம் வந்து டைப்ஸ் இருக்குது இந்தியன் மார்க்கெட்லேயே. இப்போ இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் நீங்கள் இன்ட்ராடே இல்லை பொசிஷனாக ஹெட்ஜிங் இல்லை ஃபயர் ஃபைட்டிங்கு ரைட்டிங் நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது உள்ள. இல்லை டைரக்ட் செல்லிங், டைரக்ஷனல் செல்லிங், பையிங்லாம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு மினிமமாக எவ்வளோ கேபிட்டல் தேவைன்னா 5 லட்ச ரூபாய் தேவை. 5 லட்ச ரூபாய் இருந்தால் ஒரு ஆவரேஜான ஒரு இன்கம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் நாங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய மெத்தடில். அப்படி 5 லட்ச ரூபாய் இருக்குதுன்னா ஸ்டேட்டாக நீங்கள் அட்மின் கான்டாக்ட் பண்ணலாம். என்எஸ்சியோட லைவில் உங்களை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. நாங்கள் வந்து டெய்லி எங்களது ஒரு அக்கௌண்ட் ரன் ஆகும். அந்த ட்ரேடில் போய்ட்டு ஒரு பொசிஷன் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. நாங்கள் எடுக்கக்கூடிய பொசிஷன் நீங்களும் எடுக்கலாம் அந்த இடத்துல இந்தியன் மார்க்கெட்டுக்கு. அண்ட் இண்டெக்ஸ் ஆப்ஷன் பையிங், இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் பையர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா? நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க ஆப்ஷன் பையர்ஸ். அதுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க. அது நான் வந்து நல்லா இருக்குதுக்கு. ஏன்னா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு கம்மி. 5,000 ரூபாய், 6,000 ரூபாய், 8,000 ரூபாய், 10,000 ரூபாய் இருந்தாலே போயிட்டு நீங்கள் ஒரு லாட் வந்து வாங்கிக்கலாம். அதில் அதை எடுத்து நீங்கள் ஹோல்டிங்கும் பண்ணிக்கலாம். ஆப்ஷனில் பை பண்ணுறவங்க, பொட்டுக்காலில் போயிட்டு பை பண்ணுறவங்க. ஸோ அதுக்கு மினிமமாக எவ்வளோ கேபிட்டல்? 1 லட்ச ரூபாய். நம்ம டீமில் வந்து 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபாய் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அது இருந்தாலும் சரி நீங்கள் அட்மினுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்டு ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ், இண்டெக்ஸுக்கு எப்படி டெரிவேட்டிவ் இருக்குதோ ஈக்விட்டிக்கும் டெரிவேட்டிவ் இருக்கும். டெரிவேட்னா எஃப் அண்ட் ஓ தான், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். அதே மாதிரி ஈக்விட்டிலையும் சம் ஆஃப் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு எவ்வளோ மினிமமாக கேபிட்டல் தேவைன்னா 5 லட்ச ரூபாய் தேவை. ஓகேங்களா? ஈக்விட்டியில் போய்ட்டு ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு இல்லை, ஸ்டாக்கில் போய்ட்டு எஃப் அண்ட் ஓ பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு 5 லட்ச ரூபாய் தேவை. ஸ்டாக்கை போய்ட்டு நீங்கள் கேஷுவலாக பை பண்ணுறதுக்கு 10,000 ரூபாய் இருந்தாலே போதும். நீங்கள் ஈஸியாக போய் ஒரு 4 ஸ்டாக்கை வாங்கி வச்சுக்க முடியும். இதுக்கு நமக்கு கைட் கிடைக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு லைவ் ட்ரேடிங்கில் ஒரு 5-6 சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினவங்க வந்து பேசுவாங்க உங்ககிட்ட. என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேட்டு, என்எஸ்சியில் சர்டிஃபிகேட்டு, என்ன சொல்கிறது உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸு அண்டு இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் உள்ள இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, சிப்னா என்ன, அது எப்படியெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது, அதெல்லாம் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அண்டு இதெல்லாம் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணி வெளில ரிட்டர்ன்ஸ் எடுக்கலான்றதை வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகே சார், ஓகே. அதுக்கு நாங்கள் வந்து ப்ரோ இதில் எதுவுமே எனக்கு சூட் ஆகாத மாதிரி இருக்கு. என்ன ப்ரோ பண்ணுறது? இருக்கு ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. அண்டு நெக்ஸ்ட்டு எம்சிஎக்ஸ், மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். யாருக்குன்னா தெரியுமா இது? கமோடிட்டி மார்க்கெட், கோல்டு, சில்வர், கோல்டு, க்ரூட் ஆயில் இருக்குது இல்லையா? அதை வந்து இந்தியாவில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிறாங்க, மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு. அதில் என்னென்ன இருக்குதுன்னா ஒரு 9 ஸ்கிரிப்ட் வந்து வச்சிருக்கிறாங்க. க்ரூட் ஆயிலும் நேச்சர் கேஸும் இது வந்து ஒரு பேராக பிரிஞ்சிடும். பேரன்னா அது ஒரு செக்மெண்ட்டாக போய்டும். க்ரூட் ஆயில் தனியாக சார்ட் இருக்கும், நேச்சுரல் கேஸுக்கு தனியாக சார்ட் இருக்கும். இது ஒரு செக்மெண்ட்டாக பிரித்து வைக்கிறாங்க. என்ன செக்மெண்ட்னா எனர்ஜி செக்மெண்ட். அது செக்டார் வந்து அது பிரித்து வச்சுருக்கிறாங்க. அண்டு கோல்டு அண்டு சில்வர் இது ஒரு செக்மெண்ட்டாக வந்து பிரித்து வச்சுருக்கிறாங்க. அது என்ன செக்மெண்ட் நேம்னா புல்லியன். அதுக்கும் தனி பிரித்து வச்சுக்கிறாங்க. இப்போ 4 வந்து சொல்லிட்டேன், எக்ஸஸாக இன்னும் 5 இருக்குது. இந்த 5 என்னன்னா மெட்டல்ஸ், அலுமினியம், காப்பரு, ஜிங்க்கு, லெட்டு, நிக்கலு. இந்த 5 வந்து மெட்டல்ஸில் பேஸ் மெட்டல்னு ஒரு செக்மெண்ட் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டில் போய்ட்டு நீங்கள் ட்ரேடு பண்ணணுன்னா மினிமமாக 10 லட்ச ரூபாய் வேணும். அது இருந்தால் நீங்கள் போய்ட்டு எம்சிஎக்ஸில் ட்ரேடு பண்ணலாம். சேம் இதே கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா உங்களுக்கு. அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன், பேசிக் ப்ரைஸ் எடுத்துருப்பாங்க இல்லையா உங்களுக்கு, அதை வச்சுட்டு உங்களால் ட்ரேடு பண்ண முடியும். அண்டு ஃபாரெக்ஸ், இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ஆவலுடனே காத்துட்டு இருக்கிறது இந்த மார்க்கெட் தான் இருக்கிறீங்க இப்போ. ஆமாம் ப்ரோ. 40,000 ரூபாய்
ஐஎன்ஆர்ல யூஎஸ்ல கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 500 யூஎஸ்ல 480 470 யூஎஸ்டி வரும். அதை வந்து நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுக்கான பிளான் நெக்ஸ்ட் சொல்றேன். இவ்வளோ இருந்தாலே உங்களால வந்து மாசத்துக்கு ஒரு 15,000 10,000 ஒரு இன்கம் வந்து எடுக்க முடியும். இல்லை ரிஸ்க் அதிகமாக வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான இன்கம்ஸ் உங்களால் வந்து எடுக்க முடியும். அண்டு அதே இண்டெக்ஸ் அண்டு ஈக்விட்டி இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் மெஜாரிட்டியெல்லாம் ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி ஃபின் நிஃப்டி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு ஸ்டாக்ஸு இதில் எல்லாம் போய் நீங்கள் ஹெட்ஜ் பண்ணணும்னா 10 லட்ச ரூபாய் தேவை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் எந்தெந்த மார்க்கெட்டுக்கு மினிமமாக எவ்வளோ கேபிட்டல் தேவைன்றதை இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அண்டு நெக்ஸ்ட் ஹெட்ஜிங் என்ன ப்ரோ? ஹெட்ஜிங்னா உங்கள் காசை வட்டி கொடுக்குற மாதிரி ப்ரோ மார்க்கெட்டில். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. கால்குலேஷன் போட்டிருக்கிறோம். உங்களுடைய கேபிட்டல் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் எடுத்து வச்சிருக்கிறேங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நான் சொன்னது 10,000 ரூபாய்க்கு 20% ரிஸ்க்கு ஹை ரிஸ்க்கு. 5 ட்ரேட் நீங்கள் பண்ணி 5 ட்ரேட் லாஸ்ட்டில் போதுன்னா அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சங்கு ஊதிட்டு போக வேண்டியது தான். ஆனால் 10,000 ரூபாய் நீங்கள் எடுக்க ரிஸ்க்கை 10,000 ரூபாய் தானே போனால் போட்டோம் நீங்கள் வந்து உள்ள ரிஸ்க் எடுத்து பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய ரிஸ்க் நீங்கள் வந்து பண்ணலாம். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய இது அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அண்டு இந்த இடத்துல 100% ஆஃப் கேபிட்டல் இருக்குது. பர் ட்ரேடுக்கு 0.5%, அதாவது 1% கூட இல்லை, 0.5% ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க. அதே மாதிரி ரிவார்டு வந்து 1:3 அப்படி இல்லைன்னா 1:5 மினிமமாக இந்த ரிஸ்க் ரிவார்டில் உங்களால் ட்ரேடு பண்ண முடியும். நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய கான்செப்டில் இல்லையா? ஆமாம் ப்ரோ. பண்ண முடியாதா? 1:3 1:5 பண்ணலாம் ப்ரோ. பண்ண முடியும். அப்படி பண்ணுறீங்கன்னா 0.5% ரிஸ்க், அதாவது லாஸ் ஆச்சுன்னா 0.5%, அப்படின்னா 1:3 போயிட்டு டிபி அடிக்கிறாங்கன்னா 1.5% உங்கள் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட்டாக இருக்கும். 1:5 போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் டார்கெட் அடிக்குதுன்னா 2.5% அந்த ட்ரேடில் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே 5 லட்ச ரூபாய் நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு அமௌண்ட் போட்டிருக்கிறோம். ரிஸ்க் 0.5% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2,500 ரூபாய் ஐஎன்ஆரில். அண்டு ரிவார்டு 1:3 போய் அடிக்குதுன்னா 7,500 ரூபாய் ப்ராஃபிட்டு. 1:5 போய் அடிக்கிறாங்கன்னா 12,500 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்படி லாஸ் போகுதுன்னா 2,500 ரூபாய் லாஸ் வந்து புக் ஆகிருக்கும் உங்களுக்கு அந்த ட்ரேடுக்கு. அண்டு நெக்ஸ்ட் பேஜ். இப்போ நீங்கள் எல்லாம் படிச்சுக்கிறது எஸ்எம்சின்னு சொன்னால் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியுது. இதோடைய வின்னிங் ரேஷியோ என்னன்னு கேட்டிங்கன்னா 50% தான். ஓகேங்களா? 40 to 50% அவ்வளோதான் இதோடைய வின்னிங் ரேட்டு. இப்போ 1:3ங்கிற ரேஷியோவில் ஒரு மாதத்துக்கு 10 ட்ரேடு வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுறீங்க. அதில் 5 to 50% வின்னிங் ரேட்னா 5 லாஸு 5 ப்ராஃபிட், அப்படி தான் உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். இப்போது ஃபஸ்ட்டு ரிவார்டுக்கு வந்து கொடுத்துருக்குறான் 7,500 ரூபாய். 1:3னா 5 லட்ச ரூபாய் கேபிட்டலில் 0.5 ரிஸ்க் வச்சு நீங்கள் ட்ரேடு பண்ணுறீங்கன்னா அது ப்ராஃபிட்டில் முடியுதுன்னா 7,500 ரூபாய் உங்களுக்கு ஒரு ட்ரேடுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இன்ட்டு 5 ட்ரேடு உங்களுக்கு பாசிட்டிவில் முடியுதுன்னா 37,500 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 ட்ரேடு ரிஸ்க்கு வந்து ஒரு ட்ரேடுக்கு 2,500 ரூபாய். அந்த 5 ட்ரேடு வந்து லாஸ் ஆகுது. அந்த லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய். இப்போ எடுத்த ப்ராஃபிட்டில் அந்த லாஸை வந்து கூட்டி கழிச்சா அந்த மாதத்துடைய எண்டில் உங்களுடைய ப்ராஃபிட் அந்த அக்கௌண்ட்டில் 5% பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் 10 வருஷம் இருப்பாங்க மார்க்கெட்டில், அவங்களாலே ஒரு மாதத்துக்கு 5% 3% கூட ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஸோ இது என் கண்ணால் பார்த்துருக்குறேன். என்கிட்ட 50-40 அகாடமியில் படித்தவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க. 40 அகாடமி 50 அகாடமியில் படித்தவங்க எல்லாம். அண்டு நெக்ஸ்ட் இது 1:3ங்கிற ரேஷியோவில் ட்ரேடு பண்ணுறவங்களுக்கு, அண்டு 1:5 ரேஷியோ அந்த செக்மெண்ட்டில் ட்ரேடு பண்ணுறவங்களுக்கு,
ரிஸ்க் அதே சேம் தான் 2500 0.5 தான் ரிஸ்க்கு. அண்டு ரிவார்டு வந்து அந்த இடத்துல 7500 ரூபாவாக இருக்கும் 1:3ல். 1:5ல் வந்து 12500 ரூபாவாக இருக்கும். ஸோ 5 ட்ரேடு உங்களுக்கு பாசிட்டிவாக முடியுதுன்னா 62500 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ரிஸ்க் வந்து 5 ட்ரேட் லாஸில் போய் முடியுதுன்னா அந்த இடத்துல 12500 ரூபாய் உங்களுக்கு லாஸ் புக்காக இருக்கும். ரெண்டுமே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 50000 ரூபாய் அந்த மாதம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க. 5 லட்ச ரூபாய் கேபிட்டல், இங்கே நம்ம கேபிட்டல் போட்டோம் இல்லையா எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல. ஓகே சார், ஓகே. அந்த கேபிட்டலுக்கு நீங்கள் 50000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. 1:5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நீங்கள் பண்ணும் போது 10% அந்த மாதத்துக்கு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கிளியர். அப்போ எப்படி நீங்கள் ரிஸ்க் அண்ட் ரிவார்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னா ஓகே சார், ஓகே. ஸோ உங்களுக்கு நான் வந்து ஜஸ்ட் 0.5ங்கிற ரிஸ்கில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் 1% ரிஸ்க் வச்சுக்கலாம் ஒரு ட்ரேடுக்கு, 2% வச்சுக்கலாம், 5%, 10%. அது உங்களுடைய ஃபினான்ஷியல் பேலன்ஸை பொறுத்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட பேக்ரவுண்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்குதோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ரிஸ்க் ரிவார்டுங்கிற பிளானுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நாள் ரிஸ்க் வச்சு நீங்கள் ட்ரேடு பண்ணலாம். அப் டு 20% வரைக்கும் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணலாம் உங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை பொறுத்து. எப்படி டெமோ அக்கவுண்ட்ல பண்ணி காட்டுறீங்களா? நீங்கள் லைவ் ட்ரேடுக்குள்ளே வாங்க, நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சரி, ஓகே. நாங்களே அங்கே ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம், அங்கே வாங்க நீங்கள். ப்ரோ இன்னொரு சஜஷன் ப்ரோ. இப்போ மோஸ்ட்லி இங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாகவே இருக்கும் ப்ரோ குரூப்பில். அவங்களுக்கு என்ன மாதிரி செஷன் செட் ஆகும், எந்த மார்க்கெட் சூட் ஆகும் ப்ரோ? மார்னிங் ஏஷியனுக்குள்ளே வந்துடுங்க, 6:30 ஸ்டார்ட் ஆகும். ஓகே ப்ரோ. 6 to 9. பட் ஆனால் ஏஷியன்ல தான் எதுவும் வால்யூம் அதுக்கான மெத்தட்ஸ் நம்ம டீமில் வச்சிருக்கிறாங்க. அங்கே ஏஷியனுக்கு மட்டும் ஒரு யூனிக்கான மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அந்த ரேஞ்சில் எப்படி ட்ரேட் பண்ணுன்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்களே வந்து என்ட்ரி எக்ஸிட்ஸ் டார்கெட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அங்கே நீங்கள் போயிட்டு மேக்ஸிமம் ஏஷியனில் தான் உங்களுக்கு லைவ் ட்ரேடிங்கே இருக்கும். லண்டனில் நான் வருவேன், நியூயார்க்கில் வேற ஒரு ஆள் வருவார் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ ஏஷியன் இல்லாமல் வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா? ஏஷியனுக்கு நீங்கள் போகிறது பெட்டர்னு தோணுது எனக்கு. இல்லைன்னா உங்களுக்கு இப்போ தான் கான்செப்ட் தெரியும்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு நீங்களே ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து எல்லா கான்செப்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இது இப்படி தான் ஒர்க் ஆகுங்கிற மாதிரி. அதை பேஸ் பண்ணி நீங்களே வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். இல்லை எங்களோட நீங்கள் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நான் லண்டனுக்கு வருவேன். ஏஷியனில் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு 7+6+ இயர்ஸ் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து இருப்பார் கூட உங்களோட. ஒரு 2.5 to 3 hours வந்து இருப்பார். ஸோ அவங்களோட நீங்கள் பேசும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா நாலேஜஸ் கிடைக்கும். டெய்லி வருவாங்க. ஓகே ப்ரோ. டெய்லி இருக்கும், லைவே அட்டெண்ட் பண்ணிக்கிறோம். மார்னிங் 6:30 to 9. அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கொடுப்பாங்க. இதில் எஸ்எம்டி அட்மின் இல்லை ஸ்மார்ட் ஃபாரெக்ஸ் அட்மின். ஸ்மார்ட் ஃபாரெக்ஸ் லைவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட் ஃபாரெக்ஸ்குள்ளே போகுவீங்க. இல்லை என்எஸ்சி உங்களுக்கு வேணும்னா எஸ்எம்டி அட்மினை கண்டக்ட் பண்ணலாம். நீங்கள் ரெண்டுத்துக்குமே நீங்கள் எஸ்எம்டி அட்மினை கண்டக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு மற்ற ஆளை மாற்றி விடுவாங்க உங்களுக்கு. ப்ரோ அதுக்கு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கு மூவ் பண்ணுவீங்களா இல்லை எப்படி ப்ரோ? சொல்கிறேன் நான். செஷன் மாற்றி அட்டெண்ட் பண்ணலாம் ப்ரோ. 3 செஷனுமே நீங்கள் அட்டெண்ட் பண்ணலாம் ப்ரோ. நீங்க செஷன் வரக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க 3 செஷனுக்குள்ள நீங்க வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு போலாம். ப்ரோ நீங்க ஃபாரெக்ஸ்ல இருப்பீங்க. நான் 2 மார்க்கெட்லயுமே இருப்பேன் ப்ரோ. நான் தான் சொல்றேன் நீர் தேவலனா. டவுட் ப்ரோ. இரு ப்ரோ, இந்த PDF முடிச்சிட்டு போயிடலாம். அண்டு இதை நீங்க நான் சொன்ன மாதிரி நான் 1 இயருக்கு பிளான் சொன்னோம். நாங்கள் வந்து ஒரு 10 இயருக்கு பிளான் போட்டு வச்சிருக்கிறோம். இதில் இந்த 0.5 ரிஸ்கில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த அக்கௌண்ட் ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா இந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு உங்களுக்கு 10 லட்ச ரூபாவா இருக்கும். 0.5 ரிஸ்க் நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா ஓவராலாக 10 வருஷம் முடிவில் 5 லட்ச ரூபாயில் ஆரம்பிச்ச அக்கௌண்ட்டு 12,80 லட்ச ரூபாவா இருக்கும் 0.5 ரிஸ்கில். இதே இந்த இடத்துல நீங்கள் 1% ரிஸ்க்கு, 2% ரிஸ்க்கு, இல்லை 5% அந்த மாதிரி ரிஸ்க்கை வச்சு நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா 10 வருஷத்தில் நீங்கள் இந்தியாவில் மோடிக்கு அம்பானிக்கு காம்படிட்டராக இருப்பீங்க. ஓகேங்களா? புரோக்கர் அதுக்குள்ள நம்ம அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவோம் ப்ரோ. ஃபாரெக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் 1 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபாய்க்கு மூவ் பண்ணாலே பிளாக் பண்ணிட்டு போயிடுவானுங்க.
நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. இந்தியன் மார்க்கெட்ல அந்த மாதிரிலாம் விட மாட்டாங்க. இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேஃப், காசுக்கு நம்மளுக்கு அங்க சேஃப் செக்யூரிட்டி எல்லாமே கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஃபாரெக்ஸ்னா ப்ரோ தெளிவா சொல்லுங்க என்னாச்சு ஃபாரெக்ஸ்ல? நீங்க ஃபாரெக்ஸ்ல நீங்க ஒரு 10,000 ரூபாய் டபுள் பண்றீங்கன்னாவே உங்க அக்கௌண்ட் வந்து இல்லாத மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க, பிளாக் பண்றவாங்க. ஐயோ, அதுக்கு தான் நான் சொல்லிருப்பேன், பிஸ்ன்னு ஒண்ணு சொல்லிருப்பேன் உங்களுக்கு. இல்ல ப்ரோ சொன்னவங்க சொல்லல யாருக்காச்சும் ப்ரோ. பிஸ்ன்னு இல்ல BIS சொல்லல ப்ரோ. லைவ்ல தான் ப்ரோ இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருப்பான். லைவ்ல தான் ப்ரோ சொல்றீங்க ப்ரோ. ஒரு 64 பேங்க் அப்படி சொன்னீங்க. 63 சென்ட்ரல் பேங்க்ஸ். வேற சுப்ரீம்ங்கிற வந்து எனக்கு கூட இருந்தாரா, அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ சொன்னீங்க ப்ரோ. அதுல மினிமமே உங்களுக்கு வந்து எவ்வளவு crores தான் இது பண்ணணும், அதுல 80 லட்சம் ரூபாய், 82 1 லட்சம் USD வந்து டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும் மினிமம் டெபாசிட். அப்படி இல்லைன்னா நீங்க சாக்ஸோ பேங்க், அதுவும் வந்து சென்ட்ரல் பேங்கோட தான் ஜாயிண்ட் ஆகுறாங்க. அவங்களதுல வந்து மினிமமா 10,000 USD, அதாவது 8 லட்சம் ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். அதை டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுல நீங்க MT4ல போய் நீங்க ட்ரேட் பண்ற மாதிரி இல்ல எக்ஸ்என்எஸ் ஆக்டாஃபெக்ஸ்ல ட்ரேட் பண்ற மாதிரிலாம் இருக்காது. அதுல வந்து வேற மாதிரி இருக்கும். ஒரு ஆர்டர் போடனாவே நீங்க 10 பேஜுக்கு போய் வர மாதிரி இருக்கும். 10 ஸ்டெப்ஸ் தாண்டி தான் ஸ்டாப் லாஸ் 10 பிப் வைக்கணும். மினிமம் ஸ்டாப் லாஸ் 15 பிப். 15 பிப். ஸ்டாப் லாஸ்க்கு ஒரு நீங்க தனியா போயிட்டு ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணணும், அண்ட் என்ட்ரிக்கு ஒரு இடத்துல போய் தனியா ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணணும், அண்ட் டார்கெட்டுக்கு ஒரு இடத்துல தனியா போய் பிளேஸ் பண்ணணும். இது ஒவ்வொன்றும் 3 தடவை பிளேஸ் பண்ணணும். ஆனா அந்த இடத்துல அந்த சென்ட்ரல் பேங்க்ஸ்ல போயிட்டு நீங்க அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணும் போது உங்களுக்கு ஃபண்டுக்கு சேஃப். இப்போ ஏன் நாங்க வந்து எக்ஸ்என்எஸ் சஜஸ்ட் பண்றோம்னா, இந்த மாதிரி 100 USD 50 USD எல்லாம் வந்து 500 USD வரைக்குமே நீங்க எக்ஸ்என்எஸ் வந்து எடுத்துக்கலாம். நீங்க இதுல அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டானுங்க, கொஞ்சம் லெஜிட்டா இருக்கிறானுங்க இந்தியாவில். ஓகேங்களா? அதனால தான் நாங்கள் வந்து எக்ஸ்என்எஸ் வந்து ஹைபி வாங்கி வச்சு அதில் எங்களுக்கு ரெஃபரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களோட டவுன் லைன்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ அந்த இடத்துல வராது. ஓகேங்களா? அதனால நாங்கள் வந்து எக்ஸ்என்எஸ்க்கு வாங்கி வச்சிருக்கிறோம் இப்போ. ப்ரோ டவுட் ப்ரோ. சொல்லு ப்ரோ. ப்ரோ அதுல எப்படி ப்ரோ எக்ஸ்என்எஸ்ல வந்து எப்படி ப்ரோ வந்து ஃபண்ட் வந்து மூவ் பண்றது, எப்படி வித்ட்ராவலுக்குலாம் வந்து எப்படி ப்ரோ பண்றது? எஸ்எம்டியோடைய அட்மினை கான்டாக்ட் பண்ணுங்க, அது என்னுடைய வேலை கிடையாது. அது அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன ப்ராசஸ்ன்னு. அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் செஷன்ல சப்ஜெக்டுக்கான கொஸ்டினை மட்டும் கேளுங்க, சப்ஜெக்ட் தாண்டி ஆர்டர் காசு போறதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு அவங்க கிளியர் பண்ணுவாங்க, அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணுங்க. ஸோ இதுலேயே கொடுத்துருப்பாங்க, இதுலேயே ஒன்றில் கொடுத்து வச்சிருப்பாங்களே, எங்கே இது? இல்ல ப்ரோ, நீங்க கான்டாக்ட் பண்ண அவங்க அப்போதைக்கு லிங்க் அனுப்புறாங்க ப்ரோ. இருங்க, அந்த நம்பர்ஸ் எங்க இருக்குன்றத சொல்லிட்டு வந்தேன். அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, அனௌன்ஸ்மெண்ட் இருக்குதான் ப்ரோ. சூர்யா அண்ட் தர்மன் 2 நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு போங்க. ஓகேங்களா? அண்டு இப்போ ட்ரேடு பிளான் நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்பயே சொல்லலாமா? அதான் சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, டைம் இருக்கு உங்களுக்கு. ஃப்ரீ சொல்லுங்க ப்ரோ, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு ப்ரோ. இன்னும் 1/2 மணி நேரம். செஷனோட டைம் முடிஞ்சா 1/2 மணி நேரம் ஆகுதுப்பா. இல்ல ப்ரோ, 9 மணி தான ப்ரோ இருக்கு. இல்ல 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகே, இருங்க, நான் லாஸ்ட் பேட்சுக்கு சொன்னதே எங்கேயோ எழுதி வச்சிருப்பேன், அதவே உங்களுக்கு அப்படியே ஷோ பண்றேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, நானும் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாமா ப்ரோ? நீங்க எல்லாம் இப்ப டீம்ல தானே இருக்கிறீங்க, இதுல என்ன இருக்குது? இல்ல ப்ரோ, உங்க ஆபீஸ்ல ப்ரோ. அதுக்கு அட்மினை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னுடைய ஒர்க் கிடையாது. ஏன் திடீர்னு இந்த ஒரு கேள்வி? எல்லாம் இப்போ டீமாக உள்ள தானே இருக்கிறீங்க, எஸ்எம்டில இருக்கிறீங்க எல்லாருமே, இதுல என்ன டவுட் உங்களுக்கு? லைவா பக்கத்துல தானே, நான் தருமபுரி தானே ப்ரோ, அப்படியே பக்கம் ஓடி வந்துடலாம். ஓ, நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? ஆமா ப்ரோ. இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து ட்ரேடிங் பிளான்.
அதுக்கு தான் லைவ் ட்ரேட் செஷன் ஒன்று வந்து வச்சிருக்கிறோம்ல, அங்க நீங்க வந்துடலாமே. ஓகே ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்டே கிளாஸ் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா 50,000 மிச்சம் இருக்கும் ப்ரோ. யாரு? நீங்க முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தா உங்களுக்கு மிச்சமா இருக்குங்க. இதுக்கு முன்னே எங்க 50,000 கொடுத்து படிச்சீங்க? பார்ட்டன் சொல்லிட்டு ப்ரோ, அது கிருஷ்ணகிரி தான் ப்ரோ. ஓகே ப்ரோ நீங்க அதுவும் யூடியூப்ல பர் பார்க்கலாம். குரூப் அவங்க அவங்க சொல்லி ஆஃப்லைன்ல தராங்களா நடத்துவாங்க அவங்க? அவங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ, ஆஃப்லைன் தான் ப்ரோ ஸ்பார்டன் ப்ரூபன். எஸ் அவங்களே தான் ப்ரோ. யூடியூப்ல பார்க்கலாம் ப்ரோ. ஆளுக்கு ஒரு சேனல் வச்சுக்கிட்டு ஒரே கண்டென்ட் வட மாதிரி மாத்தி மாத்தி சுட்டுட்டு இருப்பாங்க. ஆமா ப்ரோ. ஆனா ஒரு தடவை சரியான வித்தியாசமா மார்க்கெட்டிங் இருக்கும். ப்ரோ. யார் ஸ்பாட்டன்ஸுக்கா? ஆமா ஆமா அவங்களே bro. பண்ணிக்கிறாங்க ப்ரோ. ப்ரோ அவங்க டிஸ்கார்ட் சர்வருக்கு மட்டுமே 20,000 கேக்குறாங்க ப்ரோ. ப்ரோ குடுத்துறாதீங்க ப்ரோ, ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ, அவர் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. எங்க கூட டிஸ்கார்ட்ல செஞ்சா சிக்னல் கொடுப்போம், நாங்க எடுக்கிற ட்ரேட்லாம் அப்லோட் பண்ணுவோம் ப்ரோ. அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸுக்கு போனவங்க எல்லாம் அவங்கள கழுவி ஊத்தாதவங்க யாருமே இல்ல ப்ரோ. கம்முன்னு இருங்க ப்ரோ, எல்லாம் வயித்தெரிச்சல கொட்டிக்கிறாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே சாரி ப்ரோ, நான் வீடியோ பார்க்கறதுல சரி ப்ரோ. நம்ம கோச்சிங் எப்படி ப்ரோ இருந்துச்சு? வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க ப்ரோ, அதான் ப்ரோ மார்க்கெட். நம்ம கோச்சிங் எப்படி இருந்துச்சு? ஆமா ப்ரோ. ப்ரோ சொல்ல வார்த்தை இல்ல ப்ரோ, அவ்வளவுதான். ஆமா ப்ரோ, அவங்கலாம் சிம்பிளா பிஓஎஸ் சோச்சு அவ்வளவுதான் ப்ரோ. அப்புறம் ரேலி பேஸ் ரேலி சிம்பிளா முடிச்சிட்டு அவ்வளவுதான் போயிட்டாங்க கிளாஸ் ப்ரோ. விட பெரிய அளவுல சொல்லி கொடுத்தீங்க ப்ரோ. எனக்கு லைவ் கிளாஸ்ல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட எடுக்கல ப்ரோ. அதுவும் டவுட் வந்தா நீங்க லைவ் சாட் காட்டுங்கன்னா டவுட்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. மற்ற சேனல் எப்படின்னா டிஸ்கார்டுக்கு ஒரு காசு, டெலிகிராம்ல இருக்குன்னா அதுக்கு ஒரு காசு, லைவ்னா அதுக்கு ஒரு காசு, அந்த மாதிரி தனித்தனியா ஒவ்வொருக்கும் ஒரு அமௌண்ட் வச்சு 1 மந்த்துக்கு 2 மந்த்துக்கு 5 மந்த்துக்கு 1 இயருக்கு அப்படிலாம் இருக்குது ப்ரோ. அதெல்லாம் ஜாயின் பண்ணாதீங்க ப்ரோ, வேஸ்ட் ப்ரோ. பண்ணாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, அது டிஸ்கார்ட் ஆக்சஸ்க்கு இயர்லிக்கு அது 1000 rupees. 1000லாம் இல்ல ப்ரோ, அதிகம் ப்ரோ. அதிகம் எங்களுக்கு அப்படிதான் ப்ரோ சொன்னாங்க. இப்போ எவ்வளவுன்னு தெரியல ப்ரோ. நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். 15 18 சொன்னாங்க. இந்தியன் மார்க்கெட், ஹார்மோனிக் எல்லாமே எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. கடைசியில எஸ்எம்சின்னு சொல்லிட்டு பிஓஎஸ் சோச்சு அப்புறம் ஃபிளிப் அப்புறம் QML முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப்ரோ சொன்னாங்க. அப்புறம் வைகாப் வந்து ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துருந்தாங்க ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. ப்ரோ இவர் சொல்ற எல்லா இது அவங்க யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்காங்க ப்ரோ. ப்ரோ அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு இதுல ஜாயின் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வாங்கிட்டு அங்க டெலிவரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ பண்ணிட்டு போறோம். இல்ல ப்ரோ, ஒருத்தர் எனக்கு மட்டும் தெரிஞ்சு அவங்க லாஸ்ட்லாம் நம்ம இப்ப கட்டுற ஃபீஸ்ல தான் ரெக்கவரி பண்ணிக்கிறாங்க. ஆமா ப்ரோ, அது கொஞ்சம் அவங்க ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், சொல்லிக்கிட்டாங்க. பட் சரியா தெரியல. சரி ஏதாவது வச்சுட்டு போட்ட மற்ற எதுக்கு நம்ம பேசிட்டு நம்ம வந்து இங்க ஒரு லேர்னிங் அண்ட் ட்ரேடிங் செஷன்ல இருக்கிறோம். ஸோ லேர்ன் பண்ணுங்க, நல்லா ட்ரேடு பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ இங்க என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா காசு கட்டினா கூட கிடைக்காத விஷயங்கள் இங்க கிடைக்கும். அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நல்லா தெளிவா சொல்றீங்க ப்ரோ, ரீசன் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஆனா அவங்க அப்பலாம் பண்ணல ப்ரோ, மொத்தமா சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அங்க 2 பேர் இருப்பாங்க ப்ரோ, அவங்க ஆனா ட்ரேட் தான் பண்ணுவாங்க. நான் போய் ஸ்ட்ரக்சர் காமிப்பேன், ஆனா ரைட் நீ பண்றதெல்லாம் ரைட்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டானுங்க ப்ரோ. சூப்பர். ஓகே ப்ரோ, விடுங்க. அப்படி சொன்னாதான் நீங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை வைப்பீங்க. நீங்க ரைட்னு சொல்லிட்டா அப்ப நம்ம ரைட்டா தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும்ல ஃபேஸ்ல. உங்களை மோட்டிவேட் ஒருத்தர் பண்றாங்க. மலேசியாவுல லீவ் போட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தாரு ப்ரோ, இவங்க பண்ண மார்க்கெட்டிங் அவசரம். வந்து 2 மாசம் லீவ் போட்டு அங்க இருந்து வந்து கார் எடுத்துட்டு வந்து கத்துக்கிட்டு போய் நிறைய செலவு பண்ணி வந்தாரு ப்ரோ. ஐயோ சரி ஓகே, நம்மளுக்கு அது தேவை கிடையாது. இப்போ மெத்தட் நீங்க ட்ரேடிங் பிளான்ல எங்கூட படிச்சுட்டு இருக்கிறது அட்வான்ஸ்டு பிரைஸ் ஆக்ஷன், ஓகேங்களா? அதானே படிச்சீங்களா, வேற எதனா படிச்சீங்களா? அதேதான் ப்ரோ. பிரைஸ் ஆக்ஷன் அட்வான்ஸ் ரெண்டு ஒன்று தானே ப்ரோ? என்ன ப்ரோ? அது கோர் பிரைஸ் ஆக்ஷன் சொல்றீங்களே, அதுவும் அட்வான்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் ரெண்டு சேம் தான். மாடிஃபை பண்ணி போட்டிருப்பேன். கோர் பிரைஸ் ஆக்ஷன். இந்த பிரைஸ் ஆக்ஷனுடைய கோர் என்னன்றத வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ பிரைஸ் ஆக்ஷன்னா சார்ட் பேட்டர்ன்ஸ் தான் இன்னும் பிரைஸ் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்குதுன்னா இது வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன்.
இப்படி போயிட்டு இங்க ஒரு ஃபிளாக் பட்டனுக்குதுன்னா இது வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். இதெல்லாமே வந்து இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும்னு. அண்ட் இதை தாண்டி எது அட்வான்ஸ்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து அட்வான்ஸு. இதுதான் வந்து எல்லாருமே வந்து அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன் அண்டு ப்ரைஸ் ஆக்ஷன் இதை தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நாம் அதில் என்ன கோருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம் இல்லையா? இதுதான் கோர், இப்படி தான் வந்து மார்க்கெட்டை ஒர்க் பண்ணுதுன்னு. இப்போ இந்த கான்செப்டை நீங்கள் கையில் வச்சுக்கினீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, வாட் டைப் ஆஃப் ட்ரேடர் நீங்கள்? பொசிஷனல் ட்ரேடரா, இல்லை இன்ட்ராடே ட்ரேடரா, இல்லை ஸ்கேல்ப் ட்ரேடரா? அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த டைப் ஆஃப் ட்ரேடர்னு. ஓகேங்களா? அந்த ட்ரேடர் வந்து அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன ட்ரேடர்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் எந்த டைப் ஆஃப் ட்ரேடர் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் டைம் ஃப்ரேமும் வந்து யூஸ் பண்ணணும். வாட் இஸ் யுவர் ட்ரேடிங் டைம் ஃப்ரேம்? 4 hour 1 hour 15 minutes, இல்லை 1 day 4 hour 1 hour, 1 week 1 day 4 hour, இல்லை 1 month 1 week 1 day? அந்த மாதிரி டைம் ஃப்ரேமை நீங்கள் எந்த டைப் ஆஃப் ட்ரேடர்னு நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிங்கனாவே நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுற ஆன்சர் கீழே வந்துடும். அண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் எந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க? எல்லாருமே இங்கே இருக்கிறத பார்த்தா ஃபாரெக்ஸ் தான் பண்ணுவீங்க போல இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்ன மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அந்த மார்க்கெட்டோடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். இல்லை நான் வந்து இந்தியன் மார்க்கெட்டும் பண்ணுறேன், ஃபாரெக்ஸும் பண்ணுறேன், கிரிப்டோவும் பண்ணுறேன்னா வாட் நீங்கள் அது மூணுமே பண்ணுறீங்க. இல்லை அதே தான் நான் கமோடிட்டியும் பண்ணுறேன், நான் வந்து சிந்தட்டிக் மார்க்கெட்டும் பண்ணுறேன்னா நீங்கள் ஓகே அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் ஸ்பெசிஃபிக்காக நான் ஃபாரெக்ஸ் மட்டும் தான் பண்ணுறேன், நீங்கள் ஃபாரெக்ஸை மட்டும் நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன ப்ரோ? சிந்தட்டிக் மார்க்கெட் அது வந்து டெக்னிக்கலுக்காகவே உருவாக்கப்பட்ட மார்க்கெட், ரீட்டைலர்ஸுக்காகவே உருவாக்கப்பட்ட மார்க்கெட் அது. ஸோ அதை பற்றின லேர்னிங் போயிட்டுருக்குது. நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். செகண்ட் பேட்சுக்கு அப்போ தான் லேர்னிங் மட்டும் ஸ்டார்ட் பண்ணேன். அது செகண்ட் பேட்ச் பாதி போயிட்டுருக்கும் போது நீங்க தான் யூடியூப்ல போட்டுருது, இன்ஸ்டாவில் போட்டிருந்தீங்க சிந்தட்டிக் மார்க்கெட். நம்மளுடைய இதில் தான் வந்து போயிட்டுருக்கோம், போட்டிருப்பாங்க ஒரு ரீல். அந்த பேரே தெரியும். ஓகே ஓகே, அதுக்கு முன்னாடி தெரியாது ப்ரோ. அது வந்து உங்களால் ட்ரேடிங் வியூ எல்லாம் பார்க்க முடியும். அதுக்கு தனியாக ட்ரேடிங் வியூ ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, binary-tradingview.comனு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி சார்ட் வரும். ஆனால் நீங்கள் அதில் தான் போய் பார்க்கணும். அதில் வந்து சிம்பிள்ஸ்லாம் வேறு வேறு இருக்கும். அது ஃபாரெக்ஸை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய மார்க்கெட்டு தான். ஆனால் அதுக்கு வந்து எந்த ஒரு நியூஸ் எதுவுமே ஃபாரெக்ஸ் மாதிரி கிடையாது. அங்கே முழுக்க முழுக்க ட்ரேடு பண்ணுறவங்க யாருன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் யாருமே கிடையாது, ரீட்டைலர்ஸ் மட்டும் தான் ட்ரேடு பண்ணுவானுங்க. டெக்னிக்கல் அங்கே பக்காவாக நார்மலாக நீங்கள் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸை வச்சுட்டு நீங்கள் அழகாக ட்ரேடு பண்ணலாம் அந்த மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மார்க்கெட் தான் அது. அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் பிளாக்னு குத்து மதிப்பாக எதை மார்க் பண்ணாலே வேலை செய்யும் அந்த மார்க்கெட்டில். என்ன சொல்ல வரீங்க? அதான் ஆர்டர் பிளாக்னு எதை மார்க் பண்ணி குத்து மதிப்பாக மார்க் பண்ணி குத்து மதிப்பாக மார்க்கெட்டும் வேலை செய்யும். அது மார்க்கெட்டா ப்ரோ? பயமுடுத்துறீங்க? ஆமா, மார்க்கெட் தான் ப்ரோ. அது மார்க்கெட்ல ஒரு சொர்க்க மார்க்கெட். இதெல்லாம் வந்து ஃபாரெக்ஸ்லாம் வந்து இப்போ A1 ஹெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது நல்லா காசு கொடுக்குதோ அதெல்லாம் வந்து A1, எதெல்லாம் ஒழுங்காக காசு கொடுக்கல அதெல்லாம் ஹெல்லு. ஓகேங்களா? நான் அந்த 5வது கொஸ்டின்லேயே வந்து போட்டிருப்பேன், நீங்கள் எந்த மார்க்கெட் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி போட்டுக்கலாம். அண்டு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் நீங்கள் பர் டேக்கு இப்போ இன்ட்ராடே பிளேயராக இருக்கிறீங்க, அதாவது இன்ட்ராடேல நீங்கள் ட்ரேடு பண்ணக்கூடிய ஆளாக இருக்கிறீங்கன்னா அந்த டேக்குள்ளே எத்தனை ட்ரேடு பண்ணுவீங்க? ஓகேங்களா? அந்த நம்பர் ஆஃப் ட்ரேடு நீங்கள் இன்ட்ராடே பிளேயராக இருந்தீங்கன்னா எந்த செஷனில் ட்ரேடு பண்ணுவீங்க அந்த ஒரு அதுவும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் இல்லை அப்படின்னா நான் வந்து பொசிஷன் ட்ரேடர்னால் நீங்கள் மாதத்துக்கு எத்தனை ட்ரேடு பண்ணுவீங்க அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அண்டு உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு அண்டு கேபிட்டலேஷன் ரிஸ்க் ரிவார்டு, அதாவது ட்ரேடுக்கு வைக்கக்கூடிய ரிஸ்க் ரிவார்டு வேறு, உங்கள் கேபிட்டலுக்கே வைக்கக்கூடிய ரிஸ்க் ரிவார்டு வேறு. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? மார்க்கெட் ரிஸ்க் ரிவார்டும் அண்டு கேபிட்டல் ரிஸ்க் ரிவார்டும். புரியுது ப்ரோ. இப்போ மார்க்கெட் ரிஸ்க் ரிவார்ட்னா 1:3 அந்த மாதிரி சொல்றீங்க. இது வந்து கேபிட்டல் ரிஸ்க் ரிவார்டு. இது சாரி மார்க்கெட் ரிஸ்க் ரிவார்டு 1:3 1:5 நீங்கள் எடுக்கிறது ஒரு ட்ரேட். கேபிட்டல் ரிஸ்க் ரிவார்ட்னா
மந்த் எண்ட்ல என்னுடைய கேபிட்டலுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரணும் ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? 0.5% அதுதான் வந்து கேபிட்டல் ரிஸ்க் ரிவார்டு. அதுக்கு நீங்க என்னென்ன வழிக்கு அதுக்கெல்லாம் நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். நீங்க மந்த்லி 5%, 10%, 20% ஏதோ ஒன்று அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுதான் உங்களுடைய ட்ரேடிங் பிளான். இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. இதை வந்து என்ன பண்ணுங்க, எல்லாருமே நீங்க ஒரு ஒயிட் சார்ட் இல்லை நோட் புக்ல இதே மாதிரி சார்ட்ல நீங்க கொஸ்டினை எழுதி வச்சுட்டு அதுக்கு கீழே நீங்க ஆன்சர் பண்ணி நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்க போஸ்ட் பண்ணாலே ஓகே. எஸ்எம்சி ஹோம்ஒர்க்ல இதை முடிச்சிட்டீங்கன்னா தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹார்மோனிக் எடுக்கும். நான் அப்படிலாம் எடுக்க மாட்டேன். எல்லாருமே கம்பல்சரி நீங்க இதை முடிக்கணும். ஓகே பண்ணிட்டு எல்லாருமே எஸ்எம்சில வந்து ஹோம்ஒர்க்ல போஸ்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. ஓகே ஒரு டவுட். ஓகே ப்ரோ. ஆர்டர் பேக் ப்ரோ. ஹலோ சொல்லு ப்ரோ. டக்குனு கேளுங்க ப்ரோ. ஆர்டர் பேக் இல்ல இப்போ இந்தியால வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து இல்லீகல்னு சொல்றாங்களா? லீகலா எக்ஸ்என்எஸ்ல இது பண்ணலாமா? ட்ரேட் பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. ஒரு லெவலுக்கு மேல ஃபண்ட் பண்ணாதீங்க. ஒரு 500 யூஎஸ்டிக்கு உள்ளவே நீங்க பண்ணிக்கங்க. அதிகபட்சமா எக்ஸ்என்எஸ்ல நீங்க 10,000 யூஎஸ்டி கூட நம்பி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. 10,000 யூஎஸ்டி 20,000 யூஎஸ்டி கூட கொடுக்கலாம். ஆனா நம்ம சஜஸ்ட் பண்றது 40,000 50,000க்குள்ளே அதை வந்து வச்சுக்கங்கன்றதா நம்ம கூட சஜஷன். அதுக்கு மேல நீங்க பெரிய கேபிட்டல் டெபாசிட் பண்ணி பிரச்சனை வராதுல்ல? அது அவ்வளவுதான் ப்ரோ. இது கூட போறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. இப்போ நீங்க ஃபண்டிங் அக்கௌண்ட்டை பாஸ் பண்றதுக்கு இப்போ வந்து ஒரு 3 மாசம் டைம் ஆகுது. 3 மாசம் கழிச்சு நீங்க பாஸ் பண்ண கம்பெனி இழுத்து மூட்டு போயிடுறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ரீசன் ப்ரோ? இப்போ ரீசன் FTM பேன் பண்ணாங்க, MFF பண்ணாங்க. இது எல்லாமே வந்து பேன் நடக்குது. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் லாஸ் மாடிஃபை ஆகும், என்ட்ரி மாடிஃபை ஆகும், டார்கெட் மாடிஃபை ஆகும், என்ட்ரி ட்ரிகர் ஆகாம போகும். ஒன்று எஸ்எல் அடிச்சுட்டு மட்டுமே டார்கெட் போகும். ஆனா நீங்க போட்ட எஸ்எல் இருக்காது. எஸ்எல் ஆட்டோமேட்டிக்கா மாடிஃபை ஆயிருக்கும். இல்லைன்னா உங்க என்ட்ரி எடுக்க வரும்போது மட்டும் ஸ்ப்ரெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க எஸ்எல் அடிக்கிறதுக்கு. இந்த மாதிரியான கேம் எல்லாம் வந்து ஃபண்டிங் அக்கௌண்ட்ல பார்த்தாச்சு. நான் ஆல்ரெடி அது ஒரு 10 அக்கௌண்ட்டை வாங்கி நான் சங்கூதியும் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்க அதான் இப்போ நம்ம எக்ஸ்என்எஸ்ல வந்து நான் இப்போ டைரக்டா இது பண்ணலாமா? டெபாசிட் பண்ணலாமா? பண்ணலாம். அதுக்கு நீங்க அது எப்படி டெபாசிட்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு SMT அட்மின் கான்டாக்ட் பண்ணுங்க. அதில் தர்மான்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணீங்க. அனௌன்ஸ்மெண்ட்ல தர்மா அவரை கான்டாக்ட் நல்லா இருக்கும் ப்ரோ. என்ன ப்ரோ? அதுக்கு ஒரு செஷன் கண்டக்ட் பண்றோங்க ப்ரோ. அது நான் எப்படி பண்ண சொல்றேன். தர்மா வந்து பண்ண சொல்றேன் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ நாங்க வந்து நல்லா கத்துக்கிட்டோம். அதை லைட்டா மார்க்கெட்ல எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு மினிமம் ஒரு $50 போட்டு $100 போட்டு பாக்கணும்னாலும் அது எப்படி உள்ள டெபாசிட் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு அவங்களே வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஒரு என்ட்ரி எடுக்கணும்னா என்ன இருக்கணும் அதுல? ப்ரோ BOS கொடுத்த உடனே இப்போ வந்து டிசிஷனல் பேஸ் வந்து உடனே வந்து என்ட்ரி எடுத்துட்டு போயிருது ப்ரோ. அப்போ அப்படின்னும் போது அதுக்கு இம்பேலன்ஸ் இருக்காது தானே? ஏன் ப்ரோ இம்பேலன்ஸ் இருக்காதுன்றீங்க நீங்க? BOS கொடுத்த உடனே பக்கத்திலே இருக்குது அப்படின்னா இன்ஸ்டன்ட் ரெக்கவரி ஆகுது. இப்போ உங்களுக்கு ரெக்கவரி பத்தி சொல்லி கொடுத்தோம்ல மிட்டிகேஷன் பிரேக்கர்ல. ஆமா. அப்போ அது இன்ஸ்டன்ட் ரெக்கவரி ஆகுது. இன்ஸ்டன்ட்டா நீங்க ஆர்டர் போடுங்க. நான் அப்படிதான் ஆர்டர் போடுவேன். இன்னைக்கு செஷனோட தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு நேராக வந்து ஒரு சின்னதாக பேஸ் வச்சு இப்படி பிரேக் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேஸ் இருக்குது. இந்த பேஸ் ஃபுல்லாகவே மார்க் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல இந்த பிரேக் அவுட்டுக்கும் இந்த பேஸோடைய லோக்கும் இந்த ஒரு கேப் வருது இல்லையா? இந்த கோட்டுக்கு மேலே அது இம்பேலன்ஸ் தானே உங்களுக்கு. அப்படி அதுவும் இம்பேலன்ஸ் இல்லை இப்படி இருக்குது உங்களுக்குன்னா அப்பயும் அது வேலிட் தான். ஓகேங்களா? அதை டக்குனு வந்து ரெக்கவரி இன்ஸ்டன்ட் ரெக்கவரி நடக்கும் அந்த இடத்துல. இம்பேலன்ஸ் இல்லாதனால அதுக்கு மேல ஒரு பேஸ் வந்து அன்மிட்டிகேட்டடா இருக்கும். அதை எடுத்துக்கலாம் வந்து டக்குனு வந்து கொடுத்துருவாங்க டார்கெட் உங்களுக்கு. இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அந்த ஏரியா. ப்ரோ எனக்கு ஆர்டர் பேக் அதான் ப்ரோ இதமா ப்ரோ பேஸ் தான் ப்ரோ. ஆர்டர் பிளாக் என்ன ப்ரோ? ஆர்டர் பிளாக் என்னன்னு திருப்பியும் எல்லாமே முடிஞ்ச பாரு வந்து கேட்கறேன். ஆர்டர் பிளாக் அவ்வளவுதான் ப்ரோ. வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ.
பேஸ் அதை நீங்க எடுத்துக்கோங்க, அதான் கரெக்ட் உங்களுக்கு. நாளைக்கு auto வந்து block நிறைய பண்ணீங்கன்னா யூடியூப் வீடியோ பண்ணீங்கன்னா என்ட்ரி ட்ரிகர் ஆகாம டார்கெட் போகும், எஸ்எல் அடிக்கும், எஸ்எல் அடிச்சுட்டு டார்கெட் போகும். நீங்க பேஸா எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் எஸ்எல் அடிக்காது, கரெக்டா என்ட்ரியும் ட்ரிகர் ஆகும், கரெக்டா டார்கெட்டும் போகும். ப்ரோ ஹலோ சொல்லுங்க. நாளைக்கு டவுட் செக்ஷன்ல வந்து என்ன ப்ரோ இப்பதான் ப்ரோ சொன்னேன், திருப்பி என்ன ப்ரோ ஆர்டர் பிளாக் அப்படின்ட்டு போறீங்க? டவுட் கேட்டா அப்ப நாளைக்கே அதை கேட்கணும், அட்வான்ஸா புக் பண்ணிட்டு போறேன். சரி ஓகே ப்ரோ. ஓகே டுமாரோ மீட் பண்ணலாம். பாய். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. ஹலோ ப்ரோ. கொஞ்சம் சீக்கிரமா சொன்னீங்கன்னா நான் கட் பண்ணிட்டு போவேன். சொல்லுங்க ப்ரோ. இப்போ பிரதர் நான் சாட்டர்டே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல, ரெக்கார்டிங் இருக்கும் பாருங்க. அதுல இல்ல ரெக்கார்டிங் செஷன் இருக்கு. ஓகே பிரதர். அதுல QMR இதெல்லாம் நீங்க இது காமிச்சீங்களா? இல்ல காட்டல, நாளைக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே பிரதர். அது மூணுமே காட்டுங்க. ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு போன் ஒரு லைன்ல இருங்க, மியூட் பண்ணிக்கிறோம். அவருக்கு அட்மின் கால் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், கட் பண்ணிட்டு ஓடுவாரு, குட் நைட் சொல்லிடுவாரு. ப்ரோ 1.5 மணி நேரம் தாண்டிடுச்சு ப்ரோ. ஸ்பாட்டன்லாம் யாராச்சும் தயவு செஞ்சு ஜாயின் பண்ண நினைக்காதீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ரொம்ப பாதிக்கப்பட்டியா யூடியூப்ல ஃபேன்ஸ்ல இருக்காங்க. நல்லா வாழ ஹலோ பாட் வந்து இங்க மாதிரி பேசிருப்பாங்க ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? பாட்டர்ன் போட்டா நிறைய வருது ப்ரோ. ஆமா ப்ரோ. தேடாத ப்ரோ. யூடியூப் பார்த்தா ப்ரோ தேடாத வரைக்கும் நல்லது. கத்துக்கிட்டீங்கல்ல. யூடியூப் பாத்தீங்கன்னா வேற மாதிரி பேசுவாங்க ப்ரோ, நேர்ல போனீங்கன்னா ஒண்ணுமே இல்ல ப்ரோ. சேனலே அப்படியா? நேர்ல போவே இல்ல, யூடியூப்ல மட்டும் பாத்துர்க்கேன். நான் எங்குமே இது வரைக்கும் காசு கொடுத்து எங்கயும் போனதே இல்ல, யூடியூப்ல தான் எல்லாம் பாத்துர்க்கேன். இப்ப இங்க வீடியோ வேணும்னா கால் பண்ண, உங்களுக்கு நான் வீடியோ சென்ட் பண்ணி விடுறேன். ப்ரோ இங்க பாட் வச்சு தான சொல்றீங்க, நீங்க பாட்டா சொல்றீங்க? இல்ல ப்ரோ. இல்ல ஆக்சுவலா பாட் வச்சு யாரோ சொன்னாங்க, பாட் வச்சு யாரோ ட்ரை பண்ணாங்க. இல்ல ப்ரோ, யாரும் சொல்லல. சரி யாரோ சொன்னாங்க. யாரா ஒருத்தர், ஆனா அதுல ஒருத்தர் ரன் பண்ணிருக்கான் ப்ரோ பாட். ஓகே. எல்லாம் காசு மட்டும் அப்படிங்கிறானுங்க ப்ரோ. கேட்டா 1-to-1 மென்டர்ஷிப் 50,000 அணிவானுங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு ப்ரோ. சரி ஓகே, நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். சரி, அட்மின் டைம்ல இருந்து கால் பண்ணி கழிவு ஊத்துறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் ப்ரோ நாங்களும் சொன்னோம். அதுதான் நீங்க. ஓகே சார். ஓகே थैंक यू थैंक यू. ஓகே பை. குட் நைட் சொல்லுங்க. ஓகே ப்ரோ. பை ப்ரோ. குட் நைட் பை பை. ஓகே ப்ரோ, தேங்க் யூ, குட் நைட். பை ப்ரோ. குட் நைட். நான் எண்ட் பண்ற செஷன் எண்ட் பண்றேன். பை. நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க் யூ. நாளைக்கு ப்ரோ உங்க டவுட் என்ன டவுட்? யாரோ டவுட் ப்ரோ, ஒருத்தர் டவுட்னு கேட்டாரு ப்ரோ, அதனால நாளைக்கு பேசிக்கலாம் ப்ரோ. பை. நான் எண்ட் பண்றேன். பை. லவ் யூ. ஓகே ப்ரோ. ஓகே பை ப்ரோ. லவ் யூ டு ப்ரோ.